பலவனி இறுதின அப்படி எவிசிட்டின்னு 2026 வருஷத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அதை ඉඳලාම අපි පටන් ගන්න ඕනේ මේ සභාව දේව රාජ්‍ය සඳහා ස්වර්ග රාජ්‍ය සඳහා නරකාදී ඉස් කරමින් ස්වර්ගීය පුරවණ පිණිස අපි කෙසේද මේ ගමන යන්නේ කියන තීරණය කරගෙන ඉදිරියට යා යුතුයි. ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் சபையானது ஆயத்தப்பட வேண்டும். அந்த இடத்திலே நரகத்தை நோக்கி அல்ல பரலோகத்தின் பாதையை நோக்கி அவர் சொல்கிற வார்த்தையின்படி கடந்து செல்வதற்கு ඒක අපි සීල දනාම එකතු වුණොත් පමණයි කරන්න පුළුවන් වෙන්නේ. இந்த காரியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று கூடினால் மாத்திரமே செய்ய முடியும். මුල් සභාවේ ගෝලිය 12 දෙනා මේ ආරම්භණයට එකතු වුණා. ஆதி சபையிலே அவருடைய சீசர்கள் இதுக்காக ஒன்று கூடினார்கள். 120ක් එකතු වුණා. 120ම ඒකමතිකව තීරණයක් ගත්තා. ඔව් අපි ජීවත් වෙන්න යන්නේ යේසුස් වහන්සේ වෙනුවෙන් උන්වහන්සේගේ දෙවෙනීම වෙනුවෙන් මුළු ලෝකෙටම ගිහිලා සුභාරංචි කියන්න යනවා. මගේ පවුල් මං ආරක්ෂා කරගෙන මගේ පවුල් මං ගොඩනගවන්න යනවා කියන தீர்ணியකට எத்துள்ளது. ஆதி சபையானது அவர்கள் குடும்பத்திலோடு கூட ஒன்றிணைந்து அதே போல சபையை முன்னேற்றி கொண்டு இதன்படியாக இந்த தீர்மானத்துக்குடாக அவருடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்வதற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டார். பலவெனிமே பவுலிங்க பட்டாங்க. முதலாவது எங்களுடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ඔබගේ භාර්යාව ස්වාමි පුරුෂයා දරුවන් ඔබ දෙවියන් වහන්සේගේ දේවීමේට එන්නට උත්සාහ දරන්න. கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு இணைந்து ஒரு குடும்பமாக சபைக்குள்ளா வர வேண்டும். ඒතර මේ යාත්නා කාලය අපි පවත්වන්නේ ඔබගේ ආත්මික ජීවිත දියුණු කිරීම සඳහා. ஒரு ஜெப காலங்களை ஏறெடுப்பது காரணம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை வளர்ப்பது. ඒතර ඔබ දන්නවා දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාවක් නැතිනම් අපට ආරක්ෂාවක් නැහැ. உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இல்லாவிட்டால் எந்த பாதுகாப்புமே எங்களுக்கு இல்லை. පසුගිය කාලය තුල අපේ සේවකයෙක් මේ පාර එවිදලා එනකොට පිස්සු දරුවෙක් පිස්සු හැදලා තියෙන ළමෙක් ඒ දරුවට ගාලා තියෙනවා. கடந்த நாட்களில் எங்களுடைய ஒரு ஊழியக்காரர் பாதை வழியே நடக்கும் பொழுது ஒரு பைத்தியம் முத்தினதான ஒரு பையன் அந்த இடத்துல திடீரென்று அவனுக்கு அடிக்க நேரிட்டது. එතකොට මේ කාලේ වගේ කාලයක්. இந்த காலமானது ஒரு வீணான ஒரு காரியம். එතකොට පාර යනකොට කවුරු හරි කොල්ලෝ දෙන්නේ තුන්දෙනෙක් එකතු වෙලා රණ්ඩු වෙනවා. ඊට පස්සේ තෝක අරගෙන එවිලා වෙඩි තියාගන්න ආව කාලයක්. இந்த பொல்லாத நாட்களிலே திடீரென்று 3-4 பேர் அடித்துக் கொள்வார்கள். துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வந்து திடீரென்று சுட்டு விடுவார்கள். மனுஷர்களை கொலை செய்கிறார்கள். මේ කාලේදී දේව ආරක්ෂාව අපට අවශ්‍යයි. இந்த நாட்களிலே தேவனுடைய சபையில் இது அவசியம். ආරක්ෂාවක් නැත්නම් වර්ෂාව තුල ඔබට ආරක්ෂාවක් නැහැ. தேவ பாதுகாப்பு இல்லாவிட்டால் எந்த வெள்ள பெருக்கு வந்தாலும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. පාසලට ගිහලා එනකොට ඔබට ආරක්ෂාවක් නැහැ. பாடசாலைக்கு போய் நீங்க வரும்பொழுது எந்த பாதுகாப்பும் இல்லை. රටේ තියෙන වාතාවරණය යනවා දේශපාලනය තුල පොලිසිය තුල තියෙන වාතාවරණය තුල කුමක් සිදු වේද කොයි ආකාර සිදු වේද කියලා අපි දන්නේ නැහැ. இந்த தேசத்தின் அரசாங்கத்துக்கு கூடாகவும் அரசியல் அமைப்பு கூடாகவும் உங்களுக்கு என்னக்கும் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. බලන්න ඇමරිකාව වෙනිසුලාවට ගැව්වා. ඊටපු ගම දැන් ඊයේ වෙනිසුලාවට ගාලා තියෙනවා. பாருங்கள் அமெரிக்கா தேசமானது வெனிசுலா நாட்டுக்கு திடீரென்று அந்த இடத்துல அடித்தார்கள். ඒකට ඒ ජනාධිපතිතුංග ඒගොල්ලන් ඇරස් කරලා තියෙනවා ඇමරිකාව. இப்பொழுது அமெரிக்காவிலே அந்த ஜனாதிபதியை அந்த இடத்துல சிறை கைதி ஆக்கி இருக்கிறார். මොනවද වෙන්නේ කියන එක අපිටම හිතා ගන්න අපහසුයි. என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கே புரியாது. එතන මේ කාලේදී ඔබට තියෙන එකම ආරක්ෂාව දෙවියන් වහන්සේ පමණයි. ஆகவே உங்களுக்கு ஒரே பாதுகாப்பு அவர் எங்கள் தேவன் தாமே. ஹalleluya ஹalleluya. අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ගොඩාක් ප්‍රශ්න මැදියේ ලෙඩ රෝගී ගියව ආය අද ජීවත් අතරේ ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியிலே நோய்கள் மத்தியிலே போனவர்கள் விடுதலை ஆயிருக்கிறார்கள். ඒ සහෝදර ස්ටෙන්ලි ගොඩාක් අසනීප තත්ත්වයෙන් ගොඩාක් අමාරු තත්ත්වයකින් ගියා. නමුත් දෙවියන් වහන්සේ යාත්නාව ආරක්ෂා කරනකොටගෙන අද අපිත් එක්ක ඒගොල්ලෝ යාත්නාවෙන් සිටිනවා. சகோதரர் ஸ்டான்லி அண்ணா எங்களோடு கூட இருக்கிறார். அநேக நோய்வாய்ப்பட்டு இருந்தார். ஆனாலும் கூட தேவன் தாமே பலப்படுத்தி சுகப்படுத்தி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ කරුණාව. அது தேவ கிருபை. වෛද්‍යවරුන්ගේ ශක්තිය නෙවෙයි. வைத்தியர்களுடைய பலன் அல்ல. බයිබලෙ සඳහන් කරලා තියෙනවා දේව වචනේ මුකෙන් ප්‍රකාශන වන වචන තුලින් අපි ජීවත් වෙනවා හැර රොටි වලින් නෙවෙයි කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்வது என்னுடைய வாயின் புறப்படும் வார்த்தையின் மாத்திரமே அப்பத்தினால் அல்ல அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம். ඒක අපි මතක තබා ගත යුතුයි. ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ඒ වගේම ඒ සහෝදරි ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව තුල. அதே போல இந்த சகோதரி வாழ்வது தேவ கிருபை. මම ජීවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව තුල. இடத்துல ஊழியக்காரன் இருப்பது தேவ கிருபை. අපි දන්නවා සහෝදරි අන්නමලර්ගේ හස්බන්ඩ් அவர் பேர் என்ன? එලෝසියස්. එතකොට මරණ මිටියාව. ඒ කියන්නේ දොස්තරවරුත් අතහැරලා තිබුණා ජීවත් වෙයිද කියන
එවැනි තත්ත්වය තුළ එයා සිටියේ. சகோதரி அன்னமனுடைய கணவன் எலோசியஸ் அவர்கள் அந்த இடத்துல வைத்தியர்கள் கைவிட்டார்கள். இதன் பின்பதாக ஜீவிப்பார் என்று தெரியாது, அந்த அளவுக்கு இருந்தது பிரச்சனை. ඉස්පිරිතාලේ ගෙනියනකොට එයාට ජීවත් වෙයිද කියන එක තමයි ප්‍රශ්නයක් තිබුණා. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போகும்பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, திரும்பவுமாக ஜீவிப்பார் என்று எங்களுக்கு தெரியாது. ඔබ කියන එක හරිද එතද? එතකොට මේ භාර්යාවටත් විශ්වාසයක් නැහැ. නමුත් ඒ යාත්නා කරනකොටගෙන ඒ පවුල ඒ භාර්යාවගේ ඇදහිල්ල ඒ වගේ සහෝදරයාගේ ඇදහිල්ල සභාවේ යාත්නා කරනකොටගෙන අද යා ජීවිත අතර ඉනවා හොඳ ආත්පොළසනාදයට. மனைவி பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு யாருக்குமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனாலும் கூட தேவாதி தேவனிடத்திலே நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். සෝර විජයකුමාර சகோதரர் விஜயகுமார் அங்கல் එයා මෙරිලා ඉපදෙනවා. அவர் மறித்து மருந்து திரும்பமாக உயிர்த்தெழுந்தார். සභාව තුළ ඇවිල්ලා කන්වෙන්ෂන් එකේ ඉන්නකොටත් එයා මෙරෙනවා වගේ වැටෙනවා. கன்வென்ஷன்ல இருக்கும் பொழுது திடீரென்று விழுந்துருவாரு, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, இதெல்லாம் நடக்கும். හිටපු ගම කලබලයක් වෙනවා. එතකොට අපි බලනවා මේ මොකද කලබලය කියලා අපේ සේවකයන් එකතු වෙලා ත්‍රිවිල එකක් කරගෙන ඉස්පිරිතාලට ගෙනියනවා. திடீர்னு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும், எங்களுடைய ஊழியர்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு திரிவிலை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ඒ போயிருவாங்க. සහෝදරයා කොච්චර අසනීප වුණොත් සභාවට එන එක කවදාවත් නතර කරන්නේ නැහැ. அந்த சகோதரன் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டாலும் சபைக்கு வருவது ஒரு நாளும் இல்லாமல் එන ஆக்குவதில்லை. ගොඩාක් වයස් අය නමුත් ඉතින් මමම කියනවා පුළුවන් තරම් ඔයා ගෙදරින් ඉඳලා එන්න කියලා. ඒත් ඉතින් එයා මොනවාරි විශේෂ දවසක් තියෙනකොට අනිවාර්යයෙන්ම සහභාගී වෙනවා. அவர் வயது சென்றிருந்தாலும் போதகரே சொல்லுவார், நீங்க வராம இருங்க, மாசத்துக்கு ஒரு முறை வாங்கன்னு சொல்லி. ஆனாலும் கேட்காம அவர் எப்படியாவது சபைக்குள்ளாக வருவதற்கு முயற்சி செய்வார். අද ජීවත් වෙනවා. இன்றும் ஜீவிக்கிறார். දෙවිද හොඳ අත්පොළසනාදිය. நன்றாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. භාර්යාව අල්ලගෙන එනවා. மனைவி கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வருவாங்க. භාර්යාවට සම්පූර්ණ හොඳ ශක්තියක් දීලා තියෙනවා මේ වයසේදී යාව දරා ගන්න. அவருடைய மனைவி மோனிகா ஆண்டிக்கு நல்ல திடகாத்திரமான சரீர பலத்தை கொடுத்திருக்கிறார், அவரையும் தாங்கி கொண்டு வருவது. ආදිසිං ඒ සහෝදරය අසනීප වුණා නම් ඒ පවුල ඉවරයි. திடீரென்று அந்த சகோதரி நோய்வாய்ப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கஷ்டம்தான். දෙවියන් වහන්සේ දන්නවා විජය කුමාරව ආරක්ෂා කරන්න එයාගේ භාර්යාව සොයන් සිටින්න. ஆனாலும் தேவனுக்கு தெரியும் விஜயகுமாரங்களுக்கு சுகம் கொடுப்பதற்கு, அவருக்கு பக்கபலமாக இருப்பதற்கு அந்த சகோதரி தேவை. හලෙලුයා. ஹalleluya. අද වඩාතුරු ශක්තිමත් වෙයි. இன்று மட்டும் அவர்கள் பலனோடு கூட இருக்கிறார். කොහෙන්ද මේ විටමින් වලින්ද නැත්නම් ඉස්පිරිතාලේ දෙන බෙහෙත් වලින්ද දෙවියන් වහන්සේගේ කරුණාව යාත්නාව බලය කරන කොටකට குடிக்கிற விட்டமின்ல மருந்து மாத்திரையில அல்ல, வைத்தியர்களிடத்துல அல்ல, தேவ பலத்தோடு. සේපාල බැටරිත් දාගෙන අද ජීවත් අතරේ ඉන්නේ. சகோதர சேப்பால இருதயத்துல அந்த இடத்துல இருதய பகுதியில ஒரு பேட்டரியை போட்டுக்கொண்டு இன்னைக்கு ஜீவிக்கிறார், வாராரு. හොඳ අත්පොළසනාදේද. நல்லா கரங்களை தட்டுங்க. පාසර් රොහාන් ඒකනායක එම ඉරි දිනම ඕගොල්ලන් යාත්නා කරනවා. பாஸ்டர் ரோஹான் ஏக்கநாயக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜெபிக்கிறீங்க. රටේ අපිට ඕනම කරන නායකයෙක්. இந்த தேசத்துக்கு தேவையான ஒரு தலைவன். හිටපු ගම කතා කරන්න බැරිව ගියා, එවිදින්න බැරිව ගියා. මං ගිහලා බලනකොට හෙඳේ කිසිම දෙයක් හෙල්ලෙන්නත් බෑ. එවැනි තත්ත්වයේ හිටියා. திடீரென்று கதைக்க பேச எந்த காரியம் முடியவில்லை. சரீரம் ஒரு இடத்தில் அப்படியாக இருந்தது. போதர் பார்க்கும் பொழுது அவருடைய நிலைமை மோசமா இருந்தது. අත්‍යවශ්‍ය නායකයෙක්. தேவையான ஒரு தலைவன். දොස්තරවරුන්ටත් ඒක මුකුත් කරගන්න බෑ. ගොඩාක් බෙහෙත් වර්ග කළා. வைத்தியர்களும் அநேக சோதனைகளை செய்தார்கள், மருந்து மாத்திரைகளை கொடுத்தார்கள். ඔබගේ මගේ යාත්නා කරනකොටගෙන අදත් ජීවත් අතරේ සිටින. உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்டு இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய். දෙවියන් හොඳ අත්පොළසනාද. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். හිතන්න මේ දෙවියන් වහන්සේගේ බලයෙන් නැතුව කාටවත් ජීවත් වෙන්න බෑ. அதை குறித்து சிந்திங்க. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களுக்கு போகவே முடியாது. විශේෂයෙන් මම විශ්වාස කරන්නේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන අය ඇදහිල්ලෙන් දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙනවා නම් දීර්ඝ අවශ්‍ය දෙනවා, ඔහුගේ ශක්තිමත් කරනවා, ඔහුගේ ජීවිත ගමන ඉදිරියට ගෙනියන්න උන්වහන්සේ බලවත්. விசேஷமா நான் நினைப்பதும் விசுவாசிகள் நினைக்கிற விதமாக தேவனுடைய கிருபை அவருடைய வரங்கள் இல்லாவிட்டால் எங்களால் முன்னோக்கி செல்ல முடியாது. පාසර් බෙන්ඩිස් කියන ගන්න. பாஸ்டர் மெண்டிஸை நோக்கி பாருங்க. පාසර් බෙන්ඩිස් සම්පූර්ණම එයත් මේ සේපාල වගේ මේ බැටරි දාපු පාලකවරේ. பாஸ்டர் மெண்டிஸும் சேப்பாலை போல அந்த இடத்துல மெஷின் எல்லாம் போட்டு தான் இருக்கிறார். දෙනුත් හොඳට වේදිකාවේ දේශනා කරනවා. இன்றும் அந்த இடத்துல சபை மேடையிலே வந்து நன்றாக பேசுகிறார். එම්ම තනම ගිහලා යාත්නා කරනවා. எல்லா இடத்துல போய் ஜெபிக்கிறார். පිටරටට ගිහලා ගමන් කරනවා. வெளி தேசங்களுக்கு போய் வருகிறார். කොහොමද කෙසේද සිදු වෙන්නේ? இது எப்படி நடக்கிறது? දොස්තරවරුන් කියන්න බෑ කියලා. வைத்தியர்கள் சொல்லுகிறார் இது முடியாது, நடக்காது. දොස්තරවරුන් කියන්නේ ඔබ දේශනා කරන්න එපා කියලා. வைத்தியர்கள் சொல்லுகிறாங்க பிரசங்கம் பண்ண வேணாம், அதிகமாக பேச வேணாம். දොස්තරවරුන් කියන්නේ ඔබ එවිදින්න එපා කියලා. வைத்தியர்கள் சொல்லுகிறாங்க நடக்க வேணாம். නමුත් හොඳ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා. ඒ විශ්වාසය උඩ දෙවියන් වහන්සේ උங்க ජීවිත අතරේ තබා තියෙනවා, ශක්තිමත් කරලා තියෙනවා. ஆனாலும் அந்த ஊழியர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள். தேவனும் அந்த கிருபை கொடுக்கிறார். හලෙලූයා. ஹalleluya. මතක තබා ගන්න. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ
ජීවිත තුළ ශක්තියක් ඕන නැහැ. உங்களுடைய ஜீவியத்துக்கு பலன் அவசியம் ඔබට என்றால், ආරක්ෂාවක් ඕන නැහැ. உங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் என்றால், පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා අස්වැය නෙවෙයි, රථය නෙවෙයි, ඔබගේ බෙහෙත් නෙවෙයි, බැංකුවේ තියෙන සල්ලි නෙවෙයි, ශාරීරික ආකාර ඔබට කරන ව්‍යායාම නෙවෙයි, දෙවියන් වහන්සේගේ මුඛෙන් ප්‍රකාශ වෙන වචන. வேதத்தின்படி குதிரைகளோ ரதங்களும் போல அல்ல, அதே போல எங்களுடைய மருந்து மாத்திரை, எங்களுடைய செயல்களோ, எங்களுடைய திட்டங்களோ அதன்படியாக அல்ல. මේ මට කිව්වා දොස්තරවරු මේ මගේ මල්ලි නිසා මං දොස්තර කෙනෙක්ව බලන්න ගියා. போதகர் தன்னுடைய சகோதரன் சொன்னபடியினால ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியர்களை சந்தித்தார். ਉਹ දුන්න බෙහෙත් ටිකක් අපෝ මේ මෙච්චර විතර දුන්නා. வைத்தியரும் இந்த கை அளவுக்கு பெரிய மருந்து மாத்திரைகளை கொடுத்தார். ඉතින් මමත් බෝඩයක් වගේ ටිකක් ගත්තා. ටික පළවෙනි කාලේ. அந்த நேரத்தில் අඥානத்தோடு கூட அதை பாவித்தார். ඉතින් යාපන අපි මේ අපේ ෆෙලෝෂිප් පාලකවරුන්ගේ සම්බන්ධ කරන ෆෙලෝෂිප් එකට ගිය අවස්ථාවේදී அந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு ஜெப ஒன்று கூடலுக்கு போன பொழுது එතන පාලකවරුන් දෙන්නෙක් කිව්වා පාස්ටර් මේ බෙහෙත් ඔක්කොම අන්තිමට අර නිකන් කිඩ්නි ඔක්කොම ෆේලියර් වෙනවා, අර වෙනවා ගොඩක් දේවල් වෙනවා, මේ බෙහෙත් බොන එක එච්චර හොඳ නෑ කියලා. அந்த இடத்துல 2 ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், பார்த்து இந்த மருந்து மாத்திரைகள் போட்டால் எங்களுடைய கிட்னி போன்ற காரியங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும். එතකොට මං කල්පනා කරා එහෙනම් ඉතින් දෙවියන් වහන්සේ ඉන්නවනේ මොකටද බෙහෙත් ගන්න කියලා. එදා ඉඳන් බෙහෙත් ගන්නේ නෑ. அப்பொழுது நான் நினைத்தேன், அந்த இடத்துல இயேசுவான என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு மருந்து மாத்திரைகள் தேவையில்லை. මං හොඳට තමයි ඉන්නේ. අර බෙහෙත් වලට වඩා දැන් අද හොඳින් ඉන්නවා. இன்று ஊழியக்காரர் நல்ல பலத்தோடு கூட ஹல்லேலூயா உள்ளத்திலே இருக்கிறார். මේ දවස් 7ක निराහාර වෙනවා. இந்த 7 நாளும் உபவாசத்தோடு ஊழியக்காரர் இருக்கிறார். එතකොට මගේ වයසත් එක්ක මේ දොස්තරවරුන් කියලා තියෙන බෙහෙත් එක්ක මං කල්පනා කරනවා නම් ඒක කරන්න බෑනේ. එතකොට මතක තබා ගන්න දෙවියන් බලය නැතුව, දෙවියන් වහන්සේ නැතුව, උන්වහන්සේගේ මුඛෙන් ප්‍රකාශ වෙන වචනේ නැතුව ඔබට උස්ව ගන්න බෑ. එස් වලින් පෙනීමක් නැහැ, පාද වලින් ශක්තියක්. அந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இந்த 7 நாட்கள் உபவாசித்து இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் எங்களுடைய கண் பார்வை, எங்களுடைய தெளிவுகள், எல்லா காரியங்களும் தேவ கிருபையினால் எங்களுக்கு මේ கிடைக்கும். විශ්වාස කරපු මෝසස් දවස් 40ක් දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරමින් දසපනත අරගෙන එවිලා මිනිසුන්ට දේශනා කළා. இதை விசுவாசித்த மோசே 40 நாள் தேவனோடு கூட அந்த இடத்திலே நேரடியாக உறவாடினார். 40 நாட்களுக்கு பின்பதாக வந்து 10 கட்டளையை அந்த இடத்திலே ஜனங்களுக்கு මේ கொடுத்தார். සම්බන්ධව ඔබට උගන්වන පිණිස මනුස්සෙක් වශයෙන් යේසුස් වහන්සේ ඉපදුන නිසා දවස් 40ක් රැය දවල් වතුරක්වත් බොන්නේ නැතුව යාත්නා කරමින් පෙන්눔 කළා. යාත්නාවක් නැතුව ඔබට ජීවිතයක් නැහැ. ඔබගේ සටන, ඔබගේ රක්ෂාව නැත්නම් ඔබගේ සේවය, ඔබගේ පෞල් ජීවිත නිවා කරන්න නම් යාත්නාවක් අවශ්‍යයි. இதை விசுவாசித்தபடினால் 40 நாள் இரவும் பகலுமாக உபவாசித்திருந்து அவர் அதை உணர்ந்திருந்தார், அதை கடைபிடித்தார், அதை ஜனங்களுக்கு சொல்லி காட்டினார். යේසුස් වහන්සේගේ දේශනාව පමණක් නෙවෙයි, උන්වහන්සේ ජීවිත තුළ පෙන්눔 කළා மனுஷைக்கு உணாம மேமாய் ஜீவத்தின் ஓடக்கு. இயேசுவானவர் வார்த்தையை பிரசங்கித்தது மாத்திரமல்லாமல் ஒரு மனுஷனாக இந்த பூமியில எப்படியாக வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டினார். ගෝලයන්ට කිව්වා මේ සමහර දේවල් निराහාර යාත්නාවක් නැතුව නුඹලාට ජය ගන්න බෑ. தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார், உபவாசித்து ஜெபிக்காமல் உன்னால் எதையும் செய்ய முடியாது சொல்லி காட்டினார். ඒකයි ඔබට අවස්ථාවක් දෙන්න. ඔබගේ ගෙවල් වල निराහාර වෙන්දලා යාත්නා කරන්න අපහසුයි. මුළු දවසම උන්වහන්සේට නමස්කාර කරන්න අපහසුයි. කට හැරලා යාත්නා කරන්න අපහසුයි. ඒ නිසා සභාව වලින් අවස්ථාවක් ලබා දෙන්නේ ඔබගේ ආත්මික ජීවිත පන්නරයක් ලබා ගන්න පිණිස, ඔබගේ ආත්මික ජීවිත ශක්තිමත් කරගන්න පිණිස, ඔබගේ පෞල් ජීවිත ආරක්ෂා කරගන්න පිණිස, රට ආරක්ෂා කරගන්න පිණිස යාත්නා කරමින් උඹලා ඉදිරියට යන්න කියලා ඒ පියවර දෙන්නේ දවස් 7ක් යාත්නා කිරීම සඳහා. ஆகவே சபையானது தீர்மானித்தது, நீங்கள் உங்களுடைய இல்லறங்களில், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க மாட்டீர்கள். ஆகவே சபையிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாங்கள் தயாரித்து அந்த இடத்துல வந்து முழுமையாய் காலையிலிருந்து மாலை வரை அமர்ந்திருந்து உங்களுடைய தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேசத்துக்காக, சபைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க இந்த நேர காலங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். සතුටේ සමහර අය එලිවන්තයන් එක ඔත්තටම තේරුම් ගන්න තියෙනවා, මනසට අරන් තියෙනවා. අර අලුත් ගිසුම කාලේ හිටපු සභාවක් වාගේ පළවෙනිදා ඉඳලා සම්පූර්ණව දවස් 7ක යාත්නා කරන කණ්ඩායමක් තියෙනවා. තමන්ට පුළුවන් ආකාර එකතු වෙන අයත් ඉන්නවා. උන්ගේ ඔළුවට ගිහින් තියෙනවා මේ සත්‍යය. ඒ නිසායි උන් දෙවියන් වහන්සේත් එක්ක ඒ ගමන් කිරීමට උපවාසයක්, निराहारයක් අත්‍යවශ්‍ය බව තේරුම් අරගෙන ඉදිරියට ගමන් කරන්න. நாங்கள் சந்தோஷப்படுகிறதான ஒரு காரியம்தான் அன்று புதிய ஏற்பாட்டு சபையில் ஆரம்பிக்கப்பட்டது போல இன்றும் ஜனங்கள் நேர காலத்துக்கு வந்து உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறதை குறித்து. ඉතින් මේ ආත්මා කාලයට සහභාගී වෙච්ච නැති කෙනෙක් නම් දැන් අද තියෙන ඔබට අවස්ථාව
දෙවියන් වහන්සේගේ පාමුල පෑ දෙකක් හෝ තුනක් හෝ හතරක් හෝ නැත්නම් සම්පූර්ණ පහමාර දක්වා මේ ස්ථානයේ ඉඳලා යාත්නා කරමින් අනේ ස්වාමිනේ මගේ පවුලට මගේ ශරීරයට මගේ දරුවන්ට මගේ දේශයට කරුණාව දෙන්න කියලා අයදීමේ निराහරව මේ යක්ෂ බලවේගයේ ජය ගන්න. கடந்த 3 நாட்களாக இந்த ஜெபத்துக்கு கலந்து முடியாது போன உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த நாள் ஆராதனை பின்பதாக மாலை 5:30 மணி வரை தொடர்ந்து இருக்கிற ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்து உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக தேசத்துக்காக சபைக்காக உங்களுக்கு அந்த இடத்திலே முன்னோக்கி ஜெபிக்க முடியும். මේ අද දවසේදී මම යාත්නා කරන්න උත්සාහ කරන්නේ උන්වහන්සේගේ අන්තිම වදන් ටික යේසුස් වහන්සේගේ වදන් ටික කියවලා ඒකේ දෙවියන් වහන්සේ දීලා තියෙන අවවාදය අපගේ හදවතට අරගෙන එකින් එකට යාත්නා කරන්න උත්සාහ කරනවා. இந்த நாட்களிலே நாங்கள் முயற்சி செய்கிறோம். அந்த இடத்திலே இயேசுவானவர் இந்த பூமியை விட்டு போன பொழுது அதற்கு முன்பதாக சொல்லி போன வார்த்தைகளை வைத்து இந்த மத்தியிலே பேசுவதற்கு. කියන්නේ මතේ සභාරංචි 24 වෙනි පරිච්ඡේදයේ දෙවියන් වහන්සේ පැහැදිලිව කිව්වා මේ වෙනි දේවල් සිදු වෙන්න යනවා උඹලා ප්‍රවේශ වියල්ලා. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின் படி இதெல்லாம் அந்த பூமியிலே சம்பவிக்கும். ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி ඉතින් இருக்கிறார். ඒකෙන් එක එක අපි මෙනෙහි කරමින් මේ යාත්නා කාලයට ගමන් කරන්න යනවා. அதில் ஒவ்வொன்றை நாங்கள் அந்த இடத்தை நிதானித்து அறிந்து அதன் பின்பதாக ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ප්‍රථමයෙන් දෙන්වීම් කීපයක් මම දෙන්නම්. அதுக்கு முன்பதாக ஒரு சில அறிவித்தல்கள் இருக்கிறது. මේ වසරට ඕන කරනාව සියලු දෙන්වීම් මේ දවස් අතේ යාත්නාවට පසුව කණ්ඩායමක් ලෙස සේවකයන් එදෙහිලිවන්තයෝ ඩීකන්ස්ලා එල්ඩර්ස්ලා එකතු වෙලා සකස් කරමින් ඔබට පැහැදිලි පත්‍රිකාවක් අච්චු ගාලා දෙනවා. එතකොට ඔබ දන්නවා මේ වසර තුල කොයි ආකාරද සභාව ගෙනියන්න යන්නේ කොයි අවස්ථාවද මොන වගේ දේවමේ තියෙනවද කියලා ඔබට තේරුම් ගන්නට පුළුවන් වේවි. இந்த வருஷத்துக்கான முழுமையான அறிவித்தல்களை 7 நாள் உபவாச ஜெபத்துக்கு பின்பதாக மூப்பர்கள் உதவியாளர்கள் ஊழியர்கள் ஒன்றிணைந்து தீர்மானத்தின் படியாக அதன் பின்பதாக சபையர் மத்தியிலே நாங்கள் முன்வைக்க போகிறோம். ඉතින් මේ මාසේ නිවාඩු දිනක් හම්බ වෙනවා. මම හිතන්නේ තයි පොංගල් හරි මොනවා හරි 14 වෙනිදා වෙන්න ඇති. ඒක අපි ඔබට දෙන්නම් කවදාද කියලා පොඩ්ඩක් මට කිව්වා නම් එතකොට ඒ දවසම පත් කරගන්න පුළුවන්. පෙතු පොඩ්ඩ බලලා කියන්න. එතකොට ආය අපි හම්බ වෙන්නේ ඊළඟ ඉරිදින. එතකොට අපි දෙම්ම කිව්වා නම් එතකොට සේවකයන් එකට ලේසි වෙලා ඒකට සම්බන්ධ වෙන්න පුළුවන්. එතකොට මේ ඒ නිවාඩු දවසේදී උදේසන 10ට මේ ස්ථානයේ රැස් වෙනවා සාකච්ඡාව සඳහා. 15 වෙනිදා නිවාඩු දවසක්. ඒ නිසා සියලු සේවකයන් ඒකට අනිවාර්යයෙන්ම සහභාගී වෙන්න. 15ஆம் தேதி விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினாலே அந்த நாளிலே ஊழியத்திலே வாஞ்சி உள்ளவர்கள் ஊழியத்திலே இப்போதைக்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஊழியர்களோடு கலந்துரையாடி நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க போகிறோம். කින්ග්ඩම් කිඩ්ස් එකේ වැඩ කරන අය හැම එකනම ඒකට සහභාගී වෙන්න ඕනේ. එහෙම සහභාගී වෙන්නේ නැති කෙනෙක් ඉන්නවා නම් ෆයස් බලන්න අපේ පාස් බෙන්ජමින් බලන්න ඒ වගේම පෙතුම් බලන්න එයා ඒව අස් කරලා තව අලුත් කෙනෙක්ව ගන්න අපි උත්සාහ කරනවා. මේ වැඩි සාකච්ඡාවට ආවේ නැත්නම් කොහොමද අපි වැඩේ කරන්නේ? එතකොට ඒ දෙහිලිවන්තයත් එහෙම හිතන්න. ඒ වගේ සන්ඩේ ස්කූල් ගුරුවරුන් ඒ වගේ සේවයේ එදී සිටින අය මේ 26 හරියට අපි යන්න නම් අපි සාකච්ඡා කරන්න ඕනේ. ඒක හරියට ප්ලෑන් කරන්න ඕනේ. හරි විදිහකට ඉස්සරහට ගෙනියන්න ඔබ මට අතහිත දෙන්න ඕනේ. අපි ඔබට අතහිත දෙන්න ඕනේ. එතකොට අපිට සාර්ථක ගමනක් මේ වසරේදී 26 දී කරන්න පුළුවන් වේවි. கிங்டம் கிட்ஸ் சிறுவர் ஊழியத்திலே பங்கு கொள்கிற ஆசிரியர்கள் அதே போல சபையில் உள்ள சண்டே ஸ்கூல் மற்ற எல்லா குழுக்களிலும் இருக்கிறவர்கள் கட்டாயமாக 15ஆம் தேதிக்கு நீங்கள் வர வேண்டும். அதன்படியாக நாங்கள் முன்னோக்கி எங்களுக்கு செல்ல முடியும். ඒ නිසා මතක තබා ගන්න 15 වෙනිදා විශේෂයෙන් සභාව ගැන හරි පැහැදිලි දර්ශනයක් නැත්නම් පැහැදිලි අදහසක් අරගෙන ඉදිරියට ගමන් කරනව දවසක්. நீங்கள் 15ஆம் தேதி வரும் பொழுது நீங்கள் புதிய ஆலோசனைகளை யோசனைகளை கொண்டு வர முடியும். அந்த நாளில் பேசி தீர்மானித்து இறுதியான காரியங்களுக்குள்ளாக கடந்து வர முடியும். එම අවුරුද්දට වඩා මේ අවුරුද්ද විශේෂ වෙන්නේ අපි තීරණය කරන් තියෙනවා අනිවාර්යයෙන්ම සභාව හරි මාර්ගයට අපි හරවනවා ගෙනියනවා කියලා. மற்ற வருடங்களை விட இந்த வருடத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே தீர்மானித்த காரியங்கள் ஏற்கனவே நாங்கள் அதை செயற்படுத்தி இருக்கிறோம். அதே போல அந்த நாள் பேசுகிற காரியங்களை சேர்த்து அந்த நாளிலே இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். ඒ වගේ සුදර්ශනි දෙන්න రెండు කොළඹ රයිට් සුදර්ශනි. එතකොට එයා තමයි කිංග්ඩම් කිඩ්ස් එකෙන් නායකත්වයේ දරන්නේ. හෙට ඉඳලා ඒගොල්ලන්ට සේවය දෙනවා. ඒ කියන්නේ පටන් ගන්නවා අපි. එතකොට එහෙනම් උදේ 9 මාර ඉඳලා 5 මාර දක්වා යාත්නාවට අනිවාර්යම එන්නට ඕන.
கிங்டம் கிட்ஸ் சிறுவர் ஊழியத்திலே அந்த இடத்திலே தலைமைத்துவம் வைக்கிறதான சகோதரர் சுதர்சனி, அதே போல் மற்ற டீச்சர்ஸ்மார் கட்டாயமாக நாளைய தினத்தில் வேலை தினமாக ஆரம்பிக்கப்படுகிறது. கட்டாயமாக காலை 9 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல வரணும். එතකොට පෙතුම් පාස්ටර් බෙන්ජමින් බලන්න අනිවාර්යයෙන්ම 9 මාර ඉඳලා 5 මාර දක්වා ඒගොල්ලෝ මෙතන වැඩ කළ යුතුයි. වැඩ කළ යුතුයි කියන්නේ අපි වැඩ නතර කරලා තියෙන්නේ. නමුත් යාත්නාව තුළ එයා අය සිටිය යුතුයි. அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் அதை குறித்து கவனியுங்கள். கட்டாயமாக நாளை காலையில் 9:30 மணியிலிருந்து அந்த இடத்துல மாலை 5 மணி வரை அந்த இடத்துல தொழில் செய்யணும். ஆனால் இந்த இடத்துல தொழில் அல்ல, ஜெபத்திலே தரித்திருக்கணும். සේවය කරන ආයතනයේදී සේවය ආයතනය තුළ ඒ සංවිධාන තුළ යම් කිසි නීතියක් දානවා නම් ඒ නීතියට කීකරු වුණේ නැත්නම් ඒ ස්ථානදී සේවය කරන්න එයාට සුදුසුකමක් නැහැ. ஒரு வேலைத்தளத்திலே ஒரு சட்டத்திட்டம் இருக்குமாயின் அதற்கு மீறுவாக இருந்தால் அவர்களை அந்த இடத்துல வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட சட்டத்திட்டத்துக்குள்ளாக நாங்களும் போக நேரிடும். ඒ නිසා අපිත් එක්ක සේවය තුළ බැඳී සිටිනවා නම් මේකට සම්පූර්ණ කාලය ඔබ යම් කිසි සේවයක් කරනවා නම් අප සභාව තුළ තියෙන නීති රීති වලට ඔබ යටත් විය යුතුයි. ஆகவே ஊழியத்திலே எங்களோடு கூட முழுமையான ஊழியத்திலே நீங்கள் இருப்பீர்களானால் எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப அதற்கு இணங்க நீங்கள் போவது அவசியம். ඒ වගේ එදෙලිවන්තයෙක්ගේ පොඩි ඉල්ලීමක් කරන්න කැමැති. அதே போல விசுவாசிகளிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். දෙබේ ගම් වතුරට යටත් වෙච්ච ගොඩක් එදෙලිවන්තයෝ අපේ සභාව තුළ තින්නවා. අපිත් එක්ක සම්බන්ධ වෙච්ච අයගේ සභාව තුළ තින්නවා. இந்த வெள்ளப்பெருக்கினால் அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் சபையிலே இருப்பீர்கள். அதே போல நாங்கள் அறிந்த மற்ற சபைகளும் இருக்கிறார்கள். එතකොට මේ ආයත දැන් අපිට තියෙන ප්‍රශ්න හැඳුම් පැළඳුම් ඔක්කොම ඒගොල්ලන්ට මේ ගඟේ ගාගෙන ගිහලා තිබුණා නම් சபாவாக் வசன் ඒ ආයත උපකාර කරන්න අපි උත්සාහ දරනවා. பிரச்சனை என்னவென்றால் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய உடைமைகள் உடுப்புகள் எல்லாமே இல்லாமல் போயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக சபையானது ஏதாவது செய்ய வேண்டும், அதை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். එතකොට සේදුවත්ත ප්‍රදේශයේදී වගේ මටකුලිය කොහෙන් හරි වත්තල කොහෙන් හරි ඒ ප්‍රදේශ වලින් ඔබ ඉන්නවා නම් ඔබට අවංකව ඔබට ඒ වගේ සියලු දේම නැති වෙලා තියෙනවා නම් කරුණා කරලා ඔබගේ නම අපිට ලබා දෙන්න. අපි බලනවා කොහොමද ඔබට උපකාර කරන්න පුළුවන් වෙන්නේ කියලා. சேதவத்த வத்தல அதே போல பாதிக்கப்பட்ட மற்ற பிரதேசங்களில் இருக்கலாம். நாங்கள் அறியாவிட்டாலும் நீங்கள் எங்களுக்கு அறிய தரும் பொழுது எங்களுக்கு முடியும் அதற்காக உதவி உத்தாசைகளை செய்வது. අපි බලනවා කොහොමද අපිට උපකාර කරන්න පුළුවන් කියලා. දැනටම ගොඩක් ඇදහිලි වද්දයන් මුදල් වලින් අපිට උපකාර කරලා තියෙනවා. විශේෂයෙන් මගේ මල්ලි ස්විට්සර්ලන්ඩ් වල ඉඳලා එයාට පුළුවන් ආකාර පොඩි මුදලක් ලැබලා තියෙනවා. ඒතර මේ සීල දෙම එකතු කරමින් යම් කිසි වැඩක් අපිට කරන්න පුළුවන් දේ අපි කරන්න උත්සාහ කරනවා. இப்போதைக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறோம். இன்னுமாக போதவருடைய சகோதரன் எங்களுக்கு அதை பணங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதற்காக. ஆகவே நாங்கள் இப்படியாக தீர்மானித்திருக்கிறோம். உங்களுடைய பெயர்களை உங்களுடைய காரியங்களை எங்கள் மத்தியிலே විශ්වාස කරනවා කැම බීම ගොඩක් රජෙන් ඔබට දීලා තියෙනවා. அதே போல அரசாங்கத்துக்கு கூடாக உங்களுடைய சாப்பாடு காரியங்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். බලාපොරොත්තු වෙනවා ඔබගේ හැඳුම් පැළඳුම් සම්පූර්ණ නැති වෙලා තිබුණා නම් ඔබගේ දරුවන්ට පාසල වලට යන්න ඒ වගේම දිවසේදී සාමාන්‍ය පුංචි දරුවෙක් ඉන්නවා නම් හැඳුම් ඔය 10ක්වත් තියෙන්න ඕනේ. එතකොට තමයි මාරු දාගන්න පුළුවන්. දැන් ඒ වෙනි අවස්ථාව තියෙනවා නම් ඒ සම්බන්ධව අපි ඔබ නම දුන්නා නම් අපි හොයලා බලලා සමහර විට ඔබට එක්ක සාකච්ඡා කරලා ඔබට අත්‍යවශ්‍ය දෙයක් තියෙනවා නම් ඒ දේ දෙන්න උත්සාහ කරනවා. අනිත් එදෙහිලිවන්තයෝ හිතන්න මේක ඔබගේ වගකීම, ඔබගේම සහෝදරිය ඔබට යම් කිසි මුදලක් දෙන්න පුළුවන් නම්, හැඳුමක් දෙන්න පුළුවන් නම් අපිට ලබා දෙන්න ඒ කර්තව්‍ය කරන පිණිස. இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே 7-8 உடுப்புகள் இல்லாட்டி 10க்கு மேற்பட்டவர்கள் அந்த குடும்பத்தில் அங்கத்துவத்தை பொறுத்து நாங்கள் வழங்க வேண்டியிருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை சபையோர் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன காரியங்களை உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் தீர்மானித்து எங்களோடு கூட பேசுங்கள். ඒ වගේ තවත් විශේෂ දෙන්නීමක් තියෙනවා. அதே போல விசேஷித்த ஒரு அறிவித்தல் இருக்கிறது. දේවස්ථානයට ආවට පසුව දුරකථනය පාවිච්චි කිරීම සම්පූර්ණ තහනම් කරන්න ඕනේ. මේ 26 වෙනි වසරේදී ඒක දෙඩි ලෙස අපි බලාපොරොත්තු වෙනවා. தேவ சபைக்குள்ளாக ஆராதனைக்கு வந்த பின்பதாக உங்களுடைய கையடக்க தொலைபேசியை நிப்பாட்ட வேண்டும். அதை நீங்கள் பாவிக்க முடியாது. இது 2026 வருஷத்திலே கட்டாயமாக இது சட்டமாகவே அமலாக்கப்படும். ගොඩක් අය මේ දුරකථනය තුලින් බයිබලය ගේනවා. ඒක සමහර විට ඒක හොඳ වෙන්න පුළුවන්. ගොඩක් සභාවල වලින් ඒක අනුමත කරලා තියෙනවා. අපි මේ 15 වෙනිදා සාකච්ඡාවට පසුව ඒකට අපිට අවසර දෙනවද නැද්ද කියන එක අපි තීරණයකට යනවා. அநேகமாக எங்களுடைய மொபைல் ஃபோனில் அந்த இடத்துல பரிசுத்த வேதாகமத்தை அப்லோட் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை பயன்படுத்துவதா இல்லை என்று 15ஆம் தேதி நாங்கள் தீர்மானிக்கவும் முடியும். அதிசய අවස්ථාවදී වගේ පාවිච්චි කිරීම තියෙනවා. මම සමහර විට පාවිච්චි කරනවා.
නමුත් දේව ස්වභාව තුළ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන අවස්ථාවේදී ඒ පාවිච්චි කිරීම තහනම්. அவசரமான ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நாங்களும் பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவ சபையிலே ஆராதனை பொழுது நீங்கள் அதை பாவிக்காமல் இருப்பது நீங்கள் கவனித்து பார்த்துக்கொள்ளுங்கள். දොස්තර කෙනෙක්ව හම්බ වෙන්න යනකොටත් එතන දාලා තියෙනවා දුරකථනය ඔෆ් කරගෙන යන්න කියලා. ஒரு வைத்தியரை சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல எங்களுடைய போனை அந்த இடத்துல நிறுத்தி விட்டு போக முடியாது, இல்லாட்டி சைலண்ட் மோட் போட்டுபடியா சொல்லப்பட்டிருக்கிறார். කී දෙනෙක් ඒක දැකලා තියෙනවා? எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? අපි දෙන්නේ 2500ක් නැත්නම් 3000ක් දොස්තරට. ஒரு வைத்தியருக்கு 2500 3000 இப்ப 4000க்கு மேலயும் போகுது. අපි 3000 දීලා යන්නේ. நாங்கள் 3000க்கு மேல கொடுத்து போறோம். නමුත් ඔහු කියනවා ඔබ ෆෝන් ஆஃப் කරගෙන ආවත් තමයි උඹටම channel කරන්නේ. நாங்க காசு கொடுத்து போறோம், ஆனா எங்கட போனை ஆஃப் பண்ணி அவர் உள்ளுக்கு வர சொல்றாரு. එතකොට ඔබ ඒක පාලනය ඒ දොස්තරගේ පාලනය වෙලා තමයි සුවය ලබා ගන්න. அது வைத்தியர் அவருடைய கட்டமைப்பு கூடாக எங்களை உள்ளு வாங்க செய்கிறார். ඒ ලෝකේ මවපු දෙවියන් වහන්සේ කියනවා උඹලා ෆෝන් පාවිච්චි කරන්න එපා කියලා. උඹලා කියනවා නෑ මම ෆෝன் පාවිච්චි කරනවා. එහෙනම් උඹලාට බෙහෙත් නෑ. ඵලයන් එළියට. இந்த முழு உலகத்தை උඹලාට channel නෑ. උඹලාට channel කරන්න නෑ. ඒ නිසා පිටිපස්සේ ඉන්න අය එවැනි අය ඉන්නවා නම් ඒ අවස්ථාවේදී මට දැන් ආයේ එම ඉරිදිනම අනිත් පාලකවරු මම හිතන්නේ ටිකක් බයයි. ඒ නිසා ඒගොල්ලන් කියන්න බයයි. මට ඒක ප්‍රශ්නයක් නෑ. එතකොට තුන්ඩු කියලා ක්ලියලා ගෙඩක් දෙන්න කවුරුරි කෙනෙක් ෆෝන් පාවිච්චි කරනවා කියලා. එතකොට මට පුළුවන් එළිම නම කියලා කතා කරන්න. එතකොට එක්කෝ එයා පල්ලියේ ඉඳි නැත්නම් පල්ලියෙන් ගියයි. ඒක ප්‍රශ්නයක් නෑ. එක්කෙනෙක් දෙන්නෙක් හැදෙනකොට අනිත් අයත් හැදෙනවා. 26 කියන්නේ හරියට පිළිවෙලයට දෙවියන් වහන්සේගේ சபாவ கணியன அவசரம். இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பொழுது ஜனங்கள் பிள்ளைகள் பாவிப்பார்களானால் உதவி ஊழியர்கள் பாருங்கள், அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்களை போதகர் இடத்துல வந்து கொடுங்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற தீர்மானங்கள் அந்த இடத்துல எடுக்கப்படும். අපි දන්නවා එම රාත්‍රී දේමයේ තුල මොනවාරි ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. சாதாரணமாக இரவு ஆராதனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ඒ පිටිපස්සේ කණ්ඩායම් වශයෙන් එකතු වෙලා සාකච්ඡා කිරීම නිසා அது பின்புறமாக ஒரு இடத்துல கூடி அந்த இடத்துல பேசுகிறது நிமித்தமா ඉරිදා ඔබ එන්නේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න. அது நடக்கிறது நமஸ்கார ஆராதனை நேரத்திலே. ඉරුදින ඔබ එන්නේ නමස්කාර කරන්න. ஞாயிற்றுக்கிழமை நீ வர்றது தேவனை ஆராதிக்க. ඉරුදින එන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනයට සවන් දෙන්න. ஞாயிறு நீ வருவது தேவனுடைய வார்த்தை கேட்க. ඉරුදින එන්නේ යාත්නා කරන්න. ஒரு ஞாயிறு நீ வருவது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க. ඉරුදින එන්නේ දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමටපත් කරමින් දේශයට ආශිර්වාදයක්. ஓய்வு நாளிலே நீ வருவது தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து தேசத்துக்காக ஆசீர்வாதமாக மாற. බයිබලයේ සඳහන් කරලා තියෙන වෙවුලමින් තෙතිගතමින් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் நடுங்கினவர்களாக பயத்தோடு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து. බයම නඩක ලටි போන வேலைல බය ඒ වගේ වෙවුලමේ එහෙම බයක් නැත්තම් මේ සභාව වැඩක් වෙන්නේ නැහැ. பயமும் நடுக்கமும் இல்லாவிட்டால் தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களுக்கு எந்த பயமும் தேவனை குறித்து இல்லை. මෝසස් වෙන්න පුළුවන්, පේතුරුස් වෙන්න පුළුවන්. මේ දෙකලා මේ නායකත්ව තුළ හිටපු මිනිස්සු බයෙන් වෙවුලමින් දෙවියන් වහන්සේට නමස්කාර කළ බව, බය වුණ බව බයිබලයේ සඳහන් කරනවා. மோசேயோடு கூட இருந்தவர்களாக இருக்கலாம், பேதுருவோடு கூட இருந்தவர்களாக இருந்தாலும் அவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரோடு கூட இருந்தார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. එක ගීතිකාවක් අපි ගායනා කරමින් ඉදිරියට ගමන් කරනවා. ஒரு பாடலை பாடி நாங்கள் முன்னோக்கி செல்ல පරණ போகிறோம். ගීතිකාව. பழைய ஒரு பாடல். ஆவி அனல் உள்ளதாய் அவியா அழியாமல் பாதுகாப்பா. ஆவி அனல் உள்ளதாய். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? சரி. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ජීවිතය පරිදාව. සීතලක් නැතුව රස්නයක් නැතුව ඉන්නට අමාරුයි. කිතුනේ කියන්නේ තමන්ගේ ජීවිත ආරක්ෂා කරගෙන ඉදිරියට ගමන් කරනවා කියන්නේ. ஒரு கிறிஸ்தவனும் இவருடைய ஜீவிதை பாதுகாத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். தம்பி ஜீதாவும் ஜீகோட் என்றும் ஆவியனலுள்ளதா அழியாமல் பாதுகாப்பா. என்றும் ஆவியனலுள்ளதா அழியாமல் பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். என்றும் ஆவியனலுள்ளதாய்
ස්වාමිනේ අපිට සීතල ජීවත් වෙන්න බෑ. නොබරිලා ජීවත් වෙන්නත් බෑ. ස්වාමිනේ වහන්සේගේ වචනේ සඳහන් කරලා තියෙන එක්කෝ අපි ගෙන්නක් ලෙස වහන්සේ සමග ජීවත් විය යුතුයි. ස්වාමිනේසේ ජීවත් වුණ නැත්නම් එළිදරව් පොතේ වහන්සේ සඳහන් කරනවා අපි වහන්සේ වමාරිනවා කියලා. ඉතින් ස්වාමිනේ මේ අන්තිම කාලේදී ජීවත් වෙන ආව මේ සහෝදර පිරිසට මට කරුණාව දුන බැලුවා. වහන්සේගීම ඊටම ලං බව ඒ කාලේ ඉඳලා ගෝලියන් පවසනවා. ස්වාමිනේ ඔබ වහන්සේ පැවසුවා ඒ කාලේ හිටපු මිනිස්සු එක තේරුම් ගත්ත නිසා අවුරුදු 2000කට ප්‍රථමයෙන් සූදානම් කරලා හිටියා. නමුත් මේ කාලේදී නොවගේ කාලේ වාගේ මිනිස්සු ස්වාමිනේ එක තේරුම් නොගෙන ජීවිතෙම අපි දකින්න පුළුවන්කමක් තියෙනවා. එසේනත් ස්වාමිනේ මේ සභාව මේ 29 අපි ගෙඩියන අවස්ථාවේදී මේ යාත්‍රා කාලය තුල ඒක අපි ශක්තිමත් කරගෙන ස්වාමිනේ පාලසුනිදා හරියට සාකච්ඡා කරලා තීරණය කරගෙන ඒ තීරණ ගන්න එක විතරක් නෙවෙයි ඒක ස්ථිරව පවතගෙන යන්නට අපිට පුළුවන්කමක් දුන බැලුවා. අපි දන්නවා මේ සභාව තුළ බොහෝ දෙනෙක් පසුතැවිලි වීමට වෙන්න තියෙනවා. ස්වාමිනේ උන් පසුතැවිලි වුණ නැත්නම් උන්ට නරකාදී අයිති වෙනවා. ස්වාමිනේ මේ සභාවට පුංචි කාලේ ඉඳලා එකෙක් නරකාදීට යනවා නම් ඒක සලසුමක් දේව සලසුමක් නෙවෙයි. එදෙනා ඕහුගෙනත් අපි මේ කාලය තුළ යාත්‍රා කරනවා. අද දිනේත් යාත්‍රා කරනවා. උන්ට පසුතැවිලි වීමක් දුන බැලුවා. තමන්ගේ ජීවිතයට වඩා තමන්ගේ ආර්ථික තත්ත්වයට වඩා තමන්ගේ හැම දෙයකට වඩා දෙවියන් වහන්සේ උතුම් දෙවියන් වහන්සේ සමග අපි ජීවත් වෙන්න ඕන කියන අරමුණකට එන්න කරුණාව දුන බැලුවා. ලාසරස් කියනවා හිඟන මොනවත් තිබුණේ නැහැ. නමුත් උඩ තිබුණේ ස්වාමීනි දෙවියන් වහන්සේ. ඒ නිසා මෙරිලාව ස්වර්ගයට ගියා. ධනවතාට ස්වාමීනි හැමදේම තිබුණා. දෙවියන් වහන්සේ හිටියේ නැහැ. නරකාදීට ගියා. එසේනම් ස්වාමීනි ලෝකේ තියනා වූ එම සෙප සම්පත වලට වඩා දෙවියන් වහන්සේ මට වටිනවා කියන දේ හිතන්න කරුණාව දුර බැලුවා. අද තියනව කාලේ යනව ස්වාමීනි ඔබ වහන්සේගේ දෙවනීම ප්‍රමාද වුණොත්තරේ මේ ලෝකේ පවතින කියනා වූ සැකයක් එම මනුස්සෙන්නම තියෙනවා. ස්වාමීනි එම හායම ස්වාමීනි ඒ සඳහා කතා කරනවා අනාවාක්‍ය කියනවා. ඉතින් මේ කාලය තුල ප්‍රවේශම සිටිට අපිට කරුණාව දෙන්න බලවත් කරන්න මේ අද කරනව යාත්නාවට ඔබ වහන්සේ ශක්තිය දෙන්න. යේසුස් වහන්සේගේ බලවත් උතුම් නාමය. ආමෙන්. හොඳයි අපේ මීඩියා කණ්ඩායම මම ක්ලිප් තුනක් තියෙනවා. එතකොට ඒ ක්ලිප් තුනම හරියට සූදානම් කරගන්න මම කිව්වා දැන් අනාගතයේදී අපි බලමු 26 කම්පියුටර් එක ලැප්ටොප් මෙතන තියාගන්න. එතකොට මට ලේසි වෙනවා කවුරු ආවොත් ඔය මල්ටිමීඩියා නැත්තම් දැන් තියෙන තාක්ෂණ පාවිච්චි කරන්න කැමති නැහැ. ඒතකොට මෙතනම ඉඳලා එයාට පාස්වර්ඩ් කරගන්නට පුළුවන් වේවි. இதனால பிரசங்கத்தின் நேரத்திலே 3 வீடியோ கிளிப்கள் அந்த இடத்துல போதர் வழங்கியிருக்கிறார். மீடியாவில் உள்ளவர்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இந்த இடத்துல நாங்கள் வைத்து அதுக்கேற்ற காரியங்கள் இந்த இடத்துல நாங்கள் மீடியாவை செய்வதற்கு. ඉතින් අපි දන්නවා 26 අපි දෙවියන් වහන්සේගේ දෙවැනීම සඳහා සභාව සූදානම් කරන්න උත්සාහ කරනව දවසක්. 26வது வருஷத்திலே இரண்டாவது வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறதான வருஷம். ඉතින් සිංහලෙන් කියවන්න පුළුවන් අය මතේ සුභාරංචි 24 වෙනි පරිච්ඡේදය අරන් තියාගන්න. சிங்கள மொழியிலே வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் மற்ற 24ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් භාෂාවෙන් මම කියවන්නම්. தமிழ் மொழியிலே போதர் வாசிப்பார். ඒකට සිංහලෙන් කියවන අය හොඳට ලස්සනට උන එඩිතරව ශක්තිමත්ව මේ පළවෙනි දවසේදී ඔබ කියවන්න උත්සාහ කරන්න. සිංහල මொழியில வாசிக்கிறவர்கள் உற்சாகத்தோடு கூட தெளிவாய் வாசிங்க. ඒ කියන්නේ බයිබල් එවිලා දෙවියන් වහන්සේගේ වචනය. උන්වහන්සේ කියපු වචනේ කවදාවත් වෙනස් වෙන්නේ නැති වචනය. வேதமானது தேவன் சொன்ன வார்த்தை அது ஒருபொழுது மாறாது. அதை தெளிவாய் வாசிப்பது මගේ அவசியம். ප්‍රයාසට යාත්‍රා කරන්න එයාට ශක්තියක් බලයක් දීලා මගෙත් එක්ක වේගෙන් එන්න ඌට කරුණාව දෙන පිණිස. அதுபோல ஜெபித்துக் கொள்ளுங்கள். போதவர்களோடு கூட ஒன்றிணைந்து போவதற்கு எனக்கும் அந்த கிருபை கிடைக்க வேண்டும். මනසට අරගෙන ඒ දේවල් වෙනුවෙන් යාත්‍රා කරන්න යනවා. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது.
ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவான். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவான். அந்நாட்களில் கற்போதைகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். අසන් මයික් එක බලන්න. යේසුස් වහන්සේ දේව මාලිගාවෙන් නික්ම යන කල මාලිගාවේ ගොඩ නැගිලි උන්වහන්සේට පෙන්වන පිණිස ගෝලයෝ උන්වහන්සේ ළඟට ආවෝය. නමුත් උන්වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් මේ සියල්ල නුඹලාට පෙනෙනවා නොවේද? සැබෑවක් නුඹලාට කියමි. කඩා දමනු නොලැබ ගලක් පිට ගලක් මෙහි ඉතුරු නොවන්නේ යයි කීසේක. උන්වහන්සේ ඔලිව කන්දේ වැඩහුන් කල ගෝලයෝ තනිව උන්වහන්සේ ළඟට ඇවිත් ඒ දේ කොයි කාලයක සිදුවන්නේද? උන්වහන්සේ ඊමටත් ලෝකාන්තයටත් ලකුණු කිමෙක්දයි අපට කිව මැනවයි කීවෝය. යේසුස් වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් කිසිවෙක් නුඹලා මුලා නොකරන ලෙස බලා ගනිල්ලා. මක්නිසාද බොහෝ දෙනෙක් මම ක්‍රිස්තුස්ය කියා මාගේ නමින් ඇවිත් බොහෝ දෙනෙකු මුලා කරන්නෝය. යුද්ධ සහ යුද්ධ ප්‍රවෘත්ති ගැන නුඹලා අසනවා ඇත. නොගැලපෙන්ට බලා ගනිල්ලා. මක්නිසාද මේ සියල්ල සිදුවන්ට ඕනෑය. නමුත් ඒ වනතුරුත් අන්තිමේ නොපෙපෙනෙන්නේය. මක්නිසාද ජාතියක් ජාතියකටද රාජ්‍යයක් රාජ්‍යයකටද විරුද්ධව නැගිටිනවා ඇත. නොයෙක් තැන්වල සාගතයේද පොළොව කම්පාද සිදුවෙනවා ඇත. මේ සියල්ල වනාහි ගාවිනාවල පටන් ගැන්මය. එකල ඔහු නුඹලා පීඩා විඳීමට පාවා දෙනු මරන්නෝය. නුඹලා මාගේ නාමය නිසා සිළු ජාතීන් විසින් වාර කරනු ලබන්නෝය. එකල බොහෝ දෙනෙක් බාධාවට පැමිණ ඔවුනොවුන් පාවා දෙන්නෝය. ඔවුනොවුන්ට වෛරවන්නෝය. නොයෙක් බොරු අනාගත වක්තෘවරු නැගිට බොහෝ දෙනෙකු මුලා කරන්නෝය. අධර්මිෂ්ඨකම බෝවන බැවින් බොහෝ දෙනාගේ ප්‍රේමය හීනවන්නේය. නමුත් අන්තිමය දක්වා ස්ථිරව සිටින් නාම ගැලවෙන්නේය. රාජ්‍යයේ මේ ශුභාරංචිය සිළු ජාතීන්ට සාක්ෂියක් වන පිණිස ලෝ මුළුල්ලේ ප්‍රකාශ කරනු ලබන්නේය. එවිට අන්තිමය පැමිණෙන්නේය. එබැවින් අනාගත වක්තෘ දානියෙල් විසින් කියන ලද පාලු කරන පිළිකුල් ශුද්ධ ස්ථානයක් තිබෙනවා. නුඹලා යම් කාලයක දන්නෝය. එකල යුදයේ සිටින්නෝ කඳුවල පලා යත්වා. ගේ උඩ සිටින්නා තමාගේ ගෙයි තිබෙන දේ ගන්ට නොබසීවා. කෙතේ සිටින්නාද තමාගේ වස්ත්‍රය ගන්ට ආපසු හැරී නොඒවා. නමුත් ඒ දවස්වල ගර්භණීන්ටත් කිරිදෙන ස්ත්‍රීන්ටත් දුක් වේ. නුඹලාගේ පලා යාම ශීත කාලයේවත් සබත් දවස්වලවත් නොවන ලෙස යාඥා කරපල්ලා. මක්නිසාද ලෝකේ පටන්ගෙන්මේ සිට මේ දක්වා නූනා වූ මතු කොයි කාලයකවත් නොවන්නා වූ මහත් පීඩාවක්ද ඒ කාලයේ වන්නේය. ඒ දවස් ලූඩු නොකරන ලද්දේවි නම් කිසි කෙනෙක් නොගැලවෙන්නේය. නමුත් තෝරාගනු ලැබුවන් උදෙසා ඒ දවස් ලූඩු කරනු ලබන්නේය. ඒකට තාම පැහැදිලිව දෙවියන් වහන්සේගේ දේශනාව එළිදරව් මතේ 24 වෙනි පරිච්ඡේදයේ 25 ඔබ ගෙදර ගිහිලා කියවන අවස්ථාවේදී තේරුම් ගන්න පුළුවන් වේවි. இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படுத்தல் தெளிவாக இந்த 24வது அதிகாரத்திலே இருக்கிறது. அதை நீங்க வீட்டிலே போய் வாசித்து பார்க்க முடியும். යේසුස් වහන්සේ ඉන්න කාලේදී ගෝලියන්ට ඉගෙනුවා මම මේ ස්වර්ගයට යනවා නැවත එනවා කියන දේ ඉගෙනුවා. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர்களுக்கு வாழ்ந்து காட்டினார்.
அவர் போகும் முன்பதாகவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். එයා මෙරිලා ඉපදිලා කිව්වා මම සුවර්ගයට එනවා නැවත මේ පොළොවට එන්න යනවා කියලා. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும் முன்பதாக திரும்பமாக வருவேன் என்று சீசர்களிடத்தில் එතකොට சொன்னார். මේ ගෝලයෙන් ගිහිලා යේසුස් වහන්සේගෙන් අහනවා ස්වාමීනි කවදාද ඔබ වහන්සේ එන්නේ? சீசர்கள் இந்த இடத்துல இயேசுவிடத்திலே கேட்கிறார், நீ எப்பொழுது நீ வருவீர்? එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා මම එන එක පියාණන් වහන්සේ හැර මටත් දන්නේ නැහැ. ඒක මෙතන සඳහන් කරලා නැහැ. බයිබලයේ අනිත් තැන් වලින් සඳහන් වෙලා තියෙනවා. එතකොට පියාණන් වහන්සේ හැර පුත්‍රයන් වහන්සේ මටත් දන්නේ නැහැ. කිසි කෙනෙකුට දන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේට විතරයි ඒ දවස් දන්නේ කියලා. அந்த இடத்துல சீசரிடத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் வருவதை அந்த இடத்துல பிதாவானவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார், அது அவர் அறியவில்லை. ඒ වගේම එයා කියනවා මම එන්නට ලකුණු කීපයක් ඔබට මම පැහැදිලි කරන්නම් දෙන්නම් කියලා. ඒ ලකුණු කීපයක් තමයි මේ ස්ථානදී සඳහන් කරන්නේ. அந்த இடத்துல திரும்பமா வரும்பொழுது நடக்க போகிறதான அடையாளங்களை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதை தான் சீசரிடத்திலே ඔබ දන්නවා ඕනම දෙයක් වෙන අවස්ථාවේදී අපිට දැනගන්න පුළුවන් මේ දේවල් සිදු වෙන්න යනවා කියලා අපිට හිතා ගන්න පුළුවන්. ஒரு காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக ஒரு சில அடையாளங்கள் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அந்த அடையாளங்கள் எங்களுக்கு தெரியக்கூடும். ඒතර ගහක් කැවිලා මල් පිපෙනකොට අපි දන්නවා දැන් මේ මල් පිපිලා තියෙන ඊට පස්සේ ගෙඩියක් කෙන්න යනවා කියන එක අපි දන්නවා. ஒரு மரத்திலே ஒரு பூ பூக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அதிலே அந்த இடத்துல காய்கள் உருவாக போகிறது என்பது. ඊට පස්සේ අපි කාලයක් යනකොට දන්නවා මේ ගහේ අපි මේ ගෙඩිය ගත්තේ නැත්නම් මේක කුණු වෙලා වැටේ කියන එක අපි දන්නවා. அதற்கு பின்பதாக ஒரு காலம் போகும்பொழுது இந்த காய்களை நேரத்துக்கு பறிக்காவிட்டால் அந்த இடத்திலே அது அழிந்து நாசமாக போகும் என்று எங்களுக்கு ඒ தெரியும். නිසා යේසුස් වහන්සේ තමන්ගේ දෙවෙනි ඊම ගැන ලකුණු කිහිපයක් තමයි මේ 24 වෙනි පරිච්ඡේදයේ පැහැදිලිව සඳහන් කරලා මම එන්න දවසේ වෙලා භයානක දවසක් වෙයි. ඒ නිසා නුඹලා ප්‍රවේශමෙන් සිටපාලා කියලා පැහැදිලිව සඳහන්. ஆகவே இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற அடையாளங்களை சொல்லி அந்த காரியம் அந்த காலங்கள் அது பொல்லாததா இருக்கும் என்பதை குறித்து எச்சரிக்கிறார். ඒක 18 වෙනි පදයේදී කියනවා කුඹුරේ ඉන්න එක්කෙනා තමන්ගේ වස්ත්‍රය ගණ්ඩවත් ඒ කුඹරෙන් ඉඳලා යන්න එපා කියලා අවවාද කරනවා. அதுதான் இந்த 18வது வசனத்தில் சொல்லுகிறது, வயலிலே இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். ඒකට 18 වෙනි පදයේදී කියනවා ගෙදර ඉන්න එක්කෙනා තමන්ගේ ගේ ඇතුළට ගිහලා යමක් ගන්න ඕන කියලා අර ලෝතුගේ භාර්යාව වගේ හිතන්නත් එපා කියලා සඳහන් කරනවා. அந்த இடத்துல 17வது வசனத்தில் சொல்லுகிறது, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க. அந்த லோத்தின் மனைவி போல அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். එතකොට කොයි මොහොතේ දෙවියන් වහන්සේ එන්න පුළුවන්? எந்த நேரத்திலும் தேவனுடைய வருகை දෙවියන් வரக்கூடும். වහන්සේ ඊම ප්‍රමාද වෙනවා කියලා අපි හිතාගමුකෝ. தேவன் வருவதற்கு கால தாமதமாகும் என்று நாங்கள் நினைப்போமே. නමුත් දේව වචනේ අනුව මේ ලෝකේ පවතීද? ශ්‍රී ලංකාව තව කොච්චර කාලයකට පවතීද? ඒ ඇමරිකාව දෙම්ම ගාලා තියෙනවා වෙනිසුලා වලට. එතකොට ඉස්රේල් යුද්ධය දැන් තවත් වැඩි වෙනවා. එතකොට පාකිස්තාන් ඉන්දියා යුද්ධේ තවත් වැඩි වෙලා තියෙනවා. එතකොට ලංකාවේ අපේ දේශපාලන යුද්ධය දිගටම ගමන් කරනව කාලයක්. එතකොට මේ ලෝකේ පවතීද කියන එක ලොකු ප්‍රශ්නයක්. இந்த உலகத்தில் இப்பொழுது நாங்கள் காண்கிற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் நடக்கிற யுத்தங்கள், பாகிஸ்தான் இந்தியா கூட இருக்கிற சம்பவங்கள், அதே போல இலங்கை தேசத்திலே வருகிறதான இந்த வெள்ளப்பெருக்குகள் நிமித்தமாக நாங்கள் முகம் கொடுத்த காரியங்களை யோசிக்கும் பொழுது எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்பது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. එහෙනම් අපි මොනවද කරන්න ඕනේ? යේසුස් වහන්සේගේ දෙවැනීම පරකුණොත් හරි කමක් නැහැ. ලංකාව කොයි කාලෙද පවතීද කියලා දන්නේ නැහැ. මගේ ජීවිතේ කොයි කාලේ යනකම් පවතීද කියලා දන්නේ නැහැ. එසේනම් මං ගේ ඇතුළ ගිහිලා වස්ත්‍රය ගන්න නැතිව මගේ ආත්මය සූදානම් කරගන්න එක වටිනවා කියලා හිතනව කාලය තුල තමයි අපි ජීවත් වෙන්නේ. நாங்கள் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது இரண்டாவது வருகை வருமோ வராதோ அதை குறித்து ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் இந்த இலங்கை தேசம் எந்த நேரத்தில் எப்போதைக்கு அந்த காரியங்கள் நடைபெறும், இந்த தேசம் அழிந்து போகுமோ என்று யோசிக்கும் முன்பதாக நாங்கள் எங்கள் அறைகளை போய் நாங்கள் அவர் நன்மையிலே சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். මේ නිරාහාර යාත්නා කාලය තුල ෆයස් යාත්නා ඉල්ලීම කියන අවස්ථාවේ ඔහු කියා සිටියා. இந்த இடத்திலே உபவாச ஜெபத்தண்டையிலே நான் வழிநடத்தும் பொழுது ஒரு சில காரியங்களை சொன்னேன். එයා කිව්වා මේ මම දීර්ඝායුෂෙන් ජීවත් වේද කියලා දන්නේ නැහැ. මගේ තියෙන ලෙඩත් එක්ක මට ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා මං හිතාගෙන හිටපු අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේ මට පොරොන්දු වචනයක් දුන්නා දීර්ඝායුෂ දෙනවා කියලා. அந்த இடத்திலே என்னுடைய நோய்கள், என்னுடைய சரீர பிரகாரமான காரியங்களை வைத்து எனக்கு நினைக்கும் பொழுது எனக்கு தெரியும் இன்னும் அதிகமான நாட்கள் வாழ முடியாது என்று அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த இடத்துல எடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படி நீண்ட ஆயுசு நாட்கள் வாழ்வாய் என்று வார்த்தை கிடைத்தது. அது அந்த இடத்திலே நடந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. යාත්නා කරමු යාට දීර්ඝායුෂ දෙන්න ඕන කියලා. நாங்கள் ஜெபிப்போம் தீர்க்க ஆயுசு கிடைக்கும்படியாக. කී දෙනෙක් කැමතිද? එයා දීර්ඝායුෂෙන් ජීවත් වෙන්නේ? எத்தனை பேர் விரும்புறீங்க?
ඒකටත් කැමති නැති උන් ඉන්නවනේ. அதுக்கும் விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. ජීවත් වෙන එකත් කැමති නැති උන්. ஜீவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. එතකොට දෙවියන් වහන්සේ පොරොන්දු දෙනවා. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். මනුස්සයෙක් වශයෙන් අපි හිතන්නේ මොනවද? අපේ කාලය ඉවරයි. ඒනංගේ කාලය ඉවර වෙන්න ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේට කල හැකි දේවල් කරමින් තමන්ගේ දීමනාවල් පාවිච්චි කරමින් තමන්ගේ ආත්මය සූදානම් කරගෙන තව කීප දෙනෙකුට දෙවියන් වහන්සේගෙන කියලා උංග ගලවාගෙන දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ඉදිරියට යා යුතුයි. ஒரு மனுஷனாக மனுஷியாக நாங்கள் யோசிக்கிறோம் எங்களுடைய காலங்கள் முடிந்து விட்டதற்கு முன்பதாக ஒன்றும் முடியாது. ஆனால் ஆண்டோடு இரண்டாம் வருகைக்கு முன்பதாக ஏதாவது அவருடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும். හලෙලුයා හලෙලුයා ஹalleluya. කියන මේක යාත්නා කාලයක්. ஜெப நேரத்தில் දවස් 3ක් යාත්නා කරපු අයගේ හලෙලුයා හොඳට ශක්තිමත් වෙන්න ඕන. இந்த 3 நாட்களும் எங்களோடு கூட ஒன்று கூடி ஜெபித்தவர்களுடைய சத்தங்கள் மிகவும் பெரிதாக இருக்க ඒ வேண்டும். කියන්නේ ඔබ ආලේපයක් ලබාගෙන තියෙනවානේ. காரணம் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். එතකොට ඔබගේ ඔබ තුල දෙවියන් වහන්සේගේ සුද්ධාත්ම වහන්සේගේ කරුණාව වැඩ කරනවානේ. உங்களுக்குள்ளாக பரிசுத்தாவினுடைய கிருபை அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டும். එතකොට ඔබගේ ප්‍රශංසාව කරනකොට දෙවියන් වහන්සේ මහිමටපත් වෙන්න ඕනේ. සභාව තුල ජීවිතකමක් ඇති වෙන්න. உங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களிலிருந்து சபையானது அந்த இடத்திலே ஜொலிக்க வேண்டும். அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். දවස් 3ක් යාත්නාවට ආපු ආයත් එක්ක ඒක හලෙලුයාවක් අපි කියමු. 3 நாட்கள் எங்களோடு கூட ஒன்றிணைந்த ஜெபத்திலே தரித்திருந்தவர்களோடு ஒன்றிணைந்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். දවස් 3ක් යාත්නාවට ආපු ආය අත ඔසවන්න. 3 நாட்களும் அந்த உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. රයිට්. අප ඔයගොල්ලන් අනිත් අයත් එකතු වෙන්න යනවා. මෙයාගේ හලෙලුයාත් එක්ක අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නේ. நீங்களும் வராதவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தேவனுடைய நாமத்திலே அல்லேலூயா என்று ஒரே ரீதியில சொல்ல போகிறோம். හලෙලුයා. அல்லேலூயா. දැන් හොඳයි. තව එකක්. හලෙලුයා. அல்லேலூயா. තව එකක්. හලෙලුයා. அல்லேலூயா. සවස් 5:00 දක්වා අපි යාත්නාවට ගමන් කරනවා. மாலை 5:30 மணி வரை தொடர்ந்தும் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். එකතු වෙච්ච නැති අය මේ අවස්ථාව ප්‍රයෝජනෙට ගන්න උත්සාහ කරනවා. ஒன்று கூடிய அதேபோல ஒன்று கூட முடியாத ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம். එතකොට බයිබලයේ සඳහන් කරලා තියෙන ආකාර උන්වහන්සේගේ දෙවෙනි ඊම හිතාම ළඟයි. ඔබ ඇමරිකාවේ හිටියොත් හරි ඕස්ට්‍රේලියාවේ හිටියොත් හරි ඕස්ට්‍රේලියාවෙන් ඔබ ළඟදී ඔබ දැක්කානේ අපි කතා කරලා තියෙනවා. එතකොට එක තැනක යුදෙවරු යම් කිසි වැඩක් සටහනක් කරන්න මොහොත අයිනේ ඉන්නවා. තාත්තයි පුතා එවිලා වෙඩි තියලා මරනවා. එතකොට එතන 10 දෙනෙක් මැරුණා. ඊට පස්සේ එක්කෙනෙක් ගිහලා අර තාත්තාගේ චෝකෝ ගන්නවා. කොහොම හරි එතන ආරක්ෂා වෙනවා. නමුත් 10 දෙනෙක් මැරෙනවා. அதற்கு தேவனுடைய வார்த்தையின்படி இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் நடைபெறும். இப்பொழுதுக்கே ஆஸ்திரேலியா தேசத்திலே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல ஒரு கொலைகள் அதே போல இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு சம்பவங்கள் நடந்தது. ලංකාව இலங்கை දිනපතාම වෙඩි තැබීම. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் அந்த இடத்துல வெடி வைக்கிறாங்க. අද ප්‍රවෘත්ති බලන්නකො අවශ්‍ය වෙනකොට කියයි කොහෙන් හරි ඉංගිරිය හරි කොහෙන් හරි තැනක පාතාල දෙන්නේ කාව වෙඩි තියාගත්තා 4 දෙනෙක් මැරුණා කියලා කියයි. இன்று மாலை வேளையிலே நாங்கள் இரவு செய்தி கேட்கும் பொழுது சொல்வார்கள் இங்கிரியில ஏதாவது ஒரு பிரதேசத்தில் அந்த சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அந்த இடத்துல மரித்தார்கள் என்று சொல்வார். මේක මීට ප්‍රථමයෙන් අපි සවන් දුන්නේ දේවා. இதற்கு முன்பதாக இப்படியாக அடிக்கடி நாங்கள் செவி கொடுக்காத காரியம். මීට ප්‍රථමයෙන් ප්‍රවෘත්තිවලින් අපි දැකපු නැති දේවා. எங்கள் செய்திகள் இதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கவும் பார்க்கவும் ඒකට இல்லை. දැන් අද දේශපාලන தත්ත්වය බලනකොට සම්පූර්ණම කරපිට හැරිලා තියෙන කඩපිට හැරිලා තියෙන මොකද්ද වෙන්නේ කියලා අපිට දින හිතා ගන්න බැරි ආකාර දේශපාලනය ගමන් කරනවා. அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாம் தலைகீழாக மாறி எதையுமே சிந்திக்க முடியாத காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. පාසල් වලින් දැන් කියනවා මම දන්නේ නැහැ කොහෙ එත්තද බොරුද කියලා සමලිංගික ඒකට දරුවන්ට උගන්වන්න යනවා කියලා හැම කෙනාම කියනවා. ආමතුරුලත් කියනවා එත්තටද නැත්නම් මේ ආණ්ඩුව පල්ලයට දාන්න කියනවද මම දන්නේ නැහැ. නමුත් එහෙම වෙනවා නම් ඒ දේව වචනය අනුව සිදුවිය යුතුයි. இப்பொழுது அரசாங்கத்திலே இந்த நாளை தினத்திலிருந்து அந்த இடத்துல சொல்லுகிறார்கள் 6ஆம் வகுப்பு பாடசாலை பிள்ளைகளுக்கு ஓரின சேர்க்கை குறித்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது என்று. එතකොට මේක කොහෙද නිකන් අර හරිනිකාද මේක ගේන්නේ? අපේ අනුර කුමාරද ගේන්නේ? කවුද ගේන්නේ? ඔම වෙනවනම් මම දන්නේ නැහැ කො වෙනවද නැද්ද කියලා. ඒකට අපි විරුද්ධයි. දේව වචනය අනුව මේ දේවල් සිදුවිය යුතුයි. இது அரணி அல்ல, இல்லாட்டால் அனுரகுமார ஜனாதிபதியோ அல்ல. இது தேவனுடைய சித்தத்தின்படியாக இதெல்லாம் நடைபெறுது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லண்டன் වලින් සභාව තුලින් ගේනුව බන්දලා දෙනවා. லண்டன் சபையிலே அந்த இடத்திலே பெண்கள் பெண்களை திருமணம் செய்கிறார்கள். පිරිමිව බන්දලා දෙනවා. ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். දේව වචන තුල අපිට දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ? මේ සියලු දේවල් සිදුවෙන අවස්ථාවේදී මුන්න මම දොරගොඩ ඉන්නවා. ඔබලා ප්‍රවේශ වියලා උඹලාගේ වස්ත්‍රයවත්
එතුළට ගිහිලා ගන්න නැති ආකාර ප්‍රවේශම වෙන ඔබගේ ජීවිත සූදානම් කරගෙන රට සූදානම් කරන මනුස්සයන් සූදානම් කරගෙන ඔබගේ පවුල් සූදානම් කරගෙන ජීවත් වෙන්න. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது நாங்கள் நினைப்பது அவசியம். இது கடைசி காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கும். இது வருகையின் அடையாளங்கள். ඒ අපට යාත්නාව අවශ්‍ය වෙන්නේ. ஏன் எங்களுக்கு ஜெபமானது அவசியம்? මනුස්සයට මේක ජය ගන්න අපහසුයි. மனுஷருக்கு ஜெயம் கொள்ள முடியாது. ඔබ දන්නව සභාවවල මේ සමලිංගක මිනිස්සු ඉන්නවා කියලා. உங்களுக்கு தெரியுமா சபைகளில் இப்படி ஓரண சேர்க்கையாளர் இருக்கிறார்கள் என்பதை පාලකවරු මේ වගේ සමලිංගක තුල ජීවත් වෙනවා. නමුත් සභාවට දන්නේ නැහැ මේ වගේ ජීවත් වෙනා ඉන්නවා කියන එක ඔබ දන්නවද? ஒரு சில ஊழியர்கள் இருக்கிறார்கள் இப்படி பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். ஆனாலும் சபையானது அறியாமல் இருக்கிறது. සභාව දන්නේ නැහැ. சபையானது அறியாமல் இருக்கிறது. ප්‍රිය සහෝදර සහෝදරයෝ, அன்பான சகோதரனே මේ சகோதரி, අන්තිම කාලේදී අපි ජීවත් වෙනවා. நாங்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். සමහරවිට මෙතන ඉන්න පුළුවන් ගෑනු ළමයි කීප දෙනෙක් ඉන්න පුළුවන් මේ වෙනි පාපය තුල ජීවත් වෙන කෙනෙක්. சில வேளை சபையில இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கலாம், சில வேளையில யுவதிகள் இருக்கலாம், அப்படிப்பட்ட பாவத்தில் அடிமைப்பட்டவர்கள். සමහර ආයව මම දන්න තරමට මම හිතනවා මෙයා මේ වගේ ජීවත් වෙන කෙනෙක් කියලා. නමුත් මට ඔප්පු කරගන්න බෑ යම්කිසි සිද්ධියක් නැති නිසා. ஒரு சிலர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள் பார்க்க இவர் இப்படிப்பட்டவர் நினைக்க கூடும். ஆனாலும் கூட எங்களுக்கு திட்ட தெளிவு இல்லாதபடினாலே நாங்கள் அதை குறித்து நாங்கள் තාත්තා දන්නේ නැහැ, අම්මා දන්නේ නැහැ, සභාවේ පාලකවරු දන්නේ නැහැ. නමුත් ළමයි ඒ ආකාර ජීවත් වෙනවා. தன்னுடைய பெற்றோர் சகோதர சகோதரிகள் பாடசாலையில் உள்ளவர்கள் அறியாமல் இருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் ඒ இருக்கலாம். ඔබට යාත්නාව අවශ්‍ය වෙන්නේ. ஏன் எங்களுக்கு ஜெபம் அவசியம்? අනේ ස්වාමිනේ, මේ වෙනි පාපය තුල මම බැඳිලා ඉන්නවා. මගේ ජීවිත ගලවා ගන්න මට බෑ. ස්වාමිනේ, මට මේකේ නිදහස් වෙන්න කරුණාව දෙන්න. මේ පාපයත් එක්ක මට ස්වර්ගයට යන්න බෑ කියලා කන්නලව කරමින් සුද්ධාත්ම වහන්සේගේ බලයෙන් ඒ පාපෙන් එළියට එන්නයි මේ දවස් අත යාත්නාව ඔබට අපි ලබා දෙන්නේ. கர்த்தாவே, இப்படிப்பட்ட பாவம் ஆண்டவரே இப்படி மீறுதல் இருக்கிறது. ஆண்டவரே, இதிலிருந்து என்னை மீறுதலை ஆக்கிக் கொள்வதற்காகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிப்பது அவசியம். හලෙලූයා. ஹல்லேலூயா. මම දන්නවා සමහර අය. ஒரு சிலர் எங்களுக்கு தெரியும். සමහර අය ෆෝන් වලින් මේ ෆෝනිකේෂන් එක. ඒ කියන්නේ ෆෝන් වලින් ගොඩක්ම දැන් ගොඩක් අර දැන් ලෝකේ දිනු වෙලා තියෙනවා. බයිබල් වචනේ අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙනවා. தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல உண்மை, அந்த இடத்துல சொல்ல தீர்க்க தரிசன வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. කොල්ල ඉන්නේ ඇමරිකාවේ. தன்னுடைய திருமணம் முடிக்கிற பையன் இருக்கிற அமெரிக்காவில் திருமணம் முடிக்கிறவன் இல்லப்பா, சும்மா இருக்கிறவன். லவ் பண்ற திருமணம் முடிச்சாலும் பரவாயில்ல, திருமணம் முடிக்காத யாரோ ஒரு கடப்புலியா அமெரிக்காவில் இருக்கிறான். அமெரிக்காவை இன்னும் இதை கொட்ட மெத்தனை கெல்ல இன்னும் லங்காவை பொடியா இருக்கிறாரு அமெரிக்காவில். புள்ள இங்க இருக்குது கொழும்புல, இலங்கையில. මේ සභාව තුළ කවුරු ඉන්නවනම් අද පසුතැවිලි වෙන්න. அப்படிப்பட்டவங்க இருந்தா சபையில இருந்தா அந்த நாள்ல மனம் திரும்புங்க. සභාව වලින් ඉන්නවා කියන එකත් මම දන්නවා. சபையில இப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்கன்னு போதர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். සමහරවங்க ෆෝන් වලින් මම දැකලාම තියෙනවා. ஒரு சிலரை தன்னுடைய கையடக்க தொலைபேசி மூலமாக கையோடு பாஸ் பிடிச்சிருக்கிறார். දැන් හොයන්න එපා උන් දැන් සභාව තුළ අද නැහැ. இப்ப நீங்க அதை குறித்து யோசிக்க வேணாம். இன்னைக்கு அவர் இந்த இடத்துல வந்தும் இல்ல. උන් සභාව තුළම නැහැ. அவர் சபைக்குள்ளேயே இல்ல. කෙල්ල ඉන්නේ කොහෙන්ගරි රටක. தன்னுடைய பெண் இருக்கிறாள் வேற ஒரு தேசத்துல. කොල්ල ඉන්නේ මෙහෙ. அந்த பையன் இருக்கிறான் இலங்கையில. අර කෙල්ල කියන්න බෑ ඔයගොල්ලෝ දන්නවා. එතකොට ඒ ළමයා ඒ හින්දලා ඒ දේවල් කරනවා. அந்த பிள்ளை அங்க இருந்து அப்படியே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறாங்க. ඒ කියන්නේ ස්වාමි පුරුෂයා අමුසමියා කරන හැමදේම ඒ කෙල්ල ඒ ෆෝන් එකකින් එතනදී කරනවා. ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற காரியங்களை அவர்கள் ஒரு போன்ல அந்த இடத்துல வீடியோ கால் எடுத்து அது இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. එතකොට අර කොල්ල මෙහෙන් ඉඳලා අර ස්වාමියා කල යුතු දේවල් ඔක්කොම ஃபோன் එකකින් කරනවා. அந்த பொடியன் என்ன செய்றார், இங்க இருந்து ஒரு எப்படி பெண்ணோட என்னென்ன காரியங்கள் செய்யணும் அதை இங்க இருந்து செஞ்சு காட்டுவார். එතකොට දෙන්නම ළඟ නෑ. ரெண்டு பேரும் பக்க பக்கத்துல இல்ல. නමුත් ස්වාමි පුරුෂයා භාර්යාව ක්ලේශුන් එකතු වෙනවා. ஆனாலும் கணவன் மனைவியாக அது தொலைபேசியூடாக ஒன்றிணைறார். උන්ගේ සම්බන්ධකම ජීවත් වෙනවා. அவன் அந்த உறவோடு கூட ஜீவிக்கிறான். පාකිස්තාන ලෝකේ දිනු වෙච්ච ලෝකයේ තුල දැන් අද ඉන්ස්ටාග්‍රෑම් තව තියෙනවද ගොඩක් තියෙනවා. එක එක දේවල් තියෙනවා. මේ දේ තුලින් අද සිදු වෙන්නේ මේ අය. இந்த முன்னேற்றம் அடைந்ததான இந்த கணனி யுகத்திலே இப்படிப்பட்ட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் கூடாக இப்படிப்பட்ட காரியங்கள் கூடாக மனுஷர்கள் கடந்து செல்கிறார்கள். එහෙනම් මොකද කරන්න පුළුවන් අපිට? அப்படியானா நாங்க என்னத்தை செய்ய முடியும்? ඔබගේ දරුවන් ගැන යාත්නා කරන්න අනේ ස්වාමිනේ මේ પરම්පරාව ගලවා ගන්න
මගේ දරුවන් ගලවා ගන්න මේ දරුවන්ව ස්වර්ගයට ගෙනියන්න මට උපකාර කරන්න. உங்களுடைய பிள்ளைகளுக்காக அவரை மீட்டுக் கொள்வதற்காக நீங்கள் அந்த இடத்துல தேவனிடத்திலிருந்து அந்த இடத்திலே காத்திருந்து ஜெபிங்க. සමහර ස්වාමි පුරුෂයා වෙනුවෙන් භාර්යාව යාත්‍රා කරන්න අනේ ස්වාමි පුරුෂයාගෙන ස්වාමිනී මට කරුණාව දෙන්න මේ වෙඩි පාපයෙන් ගැලවෙන්න උන්ට කරුණාව දුන්න බෑ. இப்படிப்பட்ட அடிமை பணத்திலிருந்து தன்னுடைய புருஷன் இருப்பானான தன்னுடைய மனைவி ස්වාමිනී ஜெபிங்க. භාර්යාව ආරක්ෂා කළ මැනව. ஆண்டவரே என் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. මේ උදේසන ඔබ තීරණයක් ගන්න. இந்த காலை வேளையில் நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள මේ දේව වචනේ ඉෂ්ට වෙනව කාලය තුලයි අපි ජීවත්. தேவ வார்த்தை நிறைவேறுகிறதான காலகட்டத்தில் இருக்கிறோம். ඒතර පළවෙනි අවවාදය දෙවියන් වහන්සේ දෙන්නේ. முதலாவது எச்சரிக்கை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ඒක නේ මේ වීඩියෝ එකත් බලන්න යනවා ඊට පස්සේ අපි යාත්‍රා කරන්න යනවා. அதுக்குரியதான ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். அதற்கு பின்பதாக பார்ப்போம். මෙනික එක කියවන්න இயேசு அவர் අතරවෙනි පදය. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். යේසුස් වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් කිසිවෙක් නුඹලා මුලා නොකරන ලෙස බලා ගනිල්ලා. මක් නිසාද බොහෝ දෙනෙක් මම ක්‍රිස්තුස්ය කියා මාගේ නමින් ඇවිත් බොහෝ දෙනෙකු මුලා කරන්නෝය. අද මේ සභාව තුළ අපි නීතියක් දාන්නේ මේ සභාවෙන් ඉඳලා වෙන සභාවකට යන්න එපා කියලා ඒ නීතිය දාන්න ඒත් කොමක්ද? சபையிலே ஒரு சட்டத்திட்டத்தை வைக்கிறோம். இந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போக முடியாத இந்த காரியங்களை நான் சொல்லுகிறோம். වෙන සභාවකට ගිය කෙනෙක් මෙතනට එවිලා එතන තියෙන දේශනාවල් අරගෙන එවිලා සමහරවිට මෙතන පිරිසුදු සුර්ගයට යන මිනිසුගේ ජීවිත නැති කරන්න පුළුවන් කියන ඒ අදහස බයිබලේ සඳහන් කරලා තියෙන බලාත්කාරයෙන් හරි මිනිසුන්ව ස්වර්ගයට ගෙනියන්න කියලා ඒ දේ කරගෙන පිණිසයි එවැනි නීතියක් අපි ගේන්නේ. வேறு சபைகள் போய் அங்க உள்ள துருபதேசஜோ கெட்ட காரியங்களை இந்த இடத்துல கொண்டு வர வேண்டாம். என்னால் ஒரு பரிசுத்த கூட்டத்தாரை உருவாக்கி பரலோக ராஜ்யத்துக்காக செல்கிறதான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் அதுக்கு தடையாக மாற මේ வேண்டாம். සභාව තුළ එවිත් ස්වර්ගයට යන්න නැත්නම් කොයිතරම් දුකක්ද කොයිතරම් වේදනාවක්ද? இந்த சபைக்கு நீ வந்து இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ඔබ காரியம். එකෙක් නිසා இந்த ஒருவன் நிமித்தமாக මගේ ඇදහිලිවන්තයෙක් නරකාදිට ගෙනියන්න නම් මම සේවකෙක් නෙවෙයි. මේ ස්ථානයේ සේවය කරනව ෆයස් වෙන්න පුළුවන්, පාස බෙන්ජමින් වෙන්න පුළුවන්, පෙතුම් වෙන්න පුළුවන්, ඔබ වෙන්න පුළුවන්. ඔබ නායකයෙක් නෙවෙයි. இந்த இடத்துல இருக்கிறவர்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதான நாங்கள் இந்த இடத்துல பாஸ்டர் பெஞ்சமின் இருக்கலாம், பெத்துமா இருக்கலாம், அதே போல போதகர்களாம் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்கிற ஊழியத்தில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஹalleluya ஹalleluya. යේසුස් වහන්සේගේ ගෝලිය 12 දෙනාම ආරක්ෂා කරන්න උත්සාහ කරා. இயேசு கிறிஸ்துவானவர் 12 சீசர்களை பாதுகாத்தார். මේ යුදේසොත් ආරක්ෂා කරන්න උත්සාහ කරා. නමුත් උගේ තණ්හාව නිසා ඔහු නැති වුණා. யூதாசையும் அந்த இடத்துல பாதுகாத்து இருப்பார். ஆனாலும் கூட அவனுடைய பண ஆசை நிமித்தமாக பாவத்தில் விழுந்தார். යුදාසට පැහැදිලිව කියා සිටියා මේ සල්ලි වලට මුදල් වලට ආසා වෙන්න එපා, මේ දේවල් වෙන්න එපා, උන්නු පාවදේ කියලා පැහැදිලිව දෙවියන්ස කතා කළා. காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக யூதாசுக்கு இப்படியாக இயேசுவானவர் சொன்னார். அந்த இடத்துல இப்படியாக பண ஆசையில விழ வேண்டாம் என்பதை குறித்து சொல்லி இருந்தார். නමුත් කුමක්ද වුණේ? සවන් දුන්නේ නැති නිසා, දෙවියන් වහන්සේ එපා කියපු දේ කරපු නිසා ඔහුගේ ජීවිත නරකාදීදී නිමා වුණා. ஆனாலும் அவன் அதுக்கு செவி கொடுத்தபடினாலே தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் அதுக்கு கீழ்ப்படிந்தானோ ஆகவே அவன் நரகத்துக்கு போக අද வேண்டியது. මතක තබා ගන්න. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். මේ 26 දී 2026 මේ සභාව තුළ තියෙන නීති රීති වලට ඔබ පිළිපැද්දේ නැත්නම් இந்த சபை சட்ட திட்டங்களுக்கு நீங்க உட்புகாவிட்டால் යුදාස් කාර්යය තුළ ඔබට කිසිම වෙනසක් නෑ. யூதாஸ் காரியத்துக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. හලෙලුයා. ஹalleluya. පැහැදිලි මං කියනවා. அதாவது தெளிவா சொல்லுகிறோம். සමහර විට දෙවියන් වහන්සේ එන අවස්ථාවේදී මේ සභාවේ අපි යනකොට නුඹ ඒ ස්ථානෙ නැති වෙන්නත් පුළුවන්. சில வேளையில இரண்டாம் வருகையும் பொழுது சபையானது போகும் பொழுது நீ அந்த இடத்துல இல்லாமல் இருப்பாய். අපිට ඕන වෙන්නේ හැම එක්කෙනාම ස්වර්ග රාජ්‍ය සඳහා හරි දර්ශනය දීලා ඒ සම්බන්ධ කිරීමයි. எங்களுடைய முயற்சி தான் இந்த இடத்துல தரிசனத்தை சரியாக வைத்துக் கொண்டு சபை ஜனங்கள் ஒவ்வொருவரை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வது. දැන් ඔබ දේශනා කරන්න යනවා ළඟ ඉන්න එක්කෙනාට. இப்பொழுது நீங்க உங்க பக்கத்துல உள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்ண போறீங்க. ඔබ කතා කරා. நீங்க பேசுங்க. ළඟ ඉන්න එක්කෙනා අල්ලන්න. உங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்து கேளுங்க. කය පිටින් කය පිටින්. கையை பிடிச்சு கேளுங்க. සභාවෙන් තොරව වෙන සභාවකට යන්න එපා. சரி பாஸ்டர். ඔය මට කියන්න. பாஸ்டர் இந்த சபையை விட்டு வேற எந்த சபைக்குமே போயிடல. நான் எங்கேயுமே போறதில்லை. என்சிஎஃப் தவிர சேச்சியை தவிர எங்கேயுமே பிரசங்கம் பண்ண போறதே இல்லை. முன்ன போவேன், இப்போ எங்கேயுமே போறதில்லை. ඉස්සරම යනවා එන්සි එමයකාම කතා කරපුවම යනවා. මේ බයිබල් පොතේ හරියට තේරුම් ගත්තට පස්සේ එකෙක් ගාවටත් යන්නේ නැහැ. එන්සිඑෆ් එකේ ඉන්න පාලකවරුන් ගාවට යනවා. අනිත් කිසිම ෆෙලෝෂිප් එකට යන්නේ නැහැ. சரியா? இந்த சபையை விட்டு பாஸ்டர் எந்த சபைக்கு வெளியே போறதில்ல. பாஸ்டரோட அனுமதி இல்லாம. එතකොට
බයිබලයේ පැහැදිලිව සඳහන් කරලා තියෙනවා. ඒ කියන්නේ දැන් අපට දීලා තියෙන කර්තව්‍ය ඔබ ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියාම්. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே போல எங்களுடைய திட்டம் தான் அந்த இடத்திலே உங்கள் ஒவ்வொருவரை பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துவது. දැන් මේ වීඩියෝ ක්ලිප් එක බලන්න යන්නේ. இப்போ இந்த வீடியோ கிளிப்பை பார்க்க போறோம். මම කියන දේ ඔබගේ ඔළුවට යන්නේ නැහනේ. நான் சொல்றதும் கூட தலைக்கு போக மாட்டேங்குது தானே. මොනවාරි රටක දැන් ඒ වීඩියෝ ක්ලිප් එකේම රටගෙන කියයි. මට මේ දර්ශන තමයි මම ඊයේ කිව්වේ ඒ වීඩියෝ ක්ලිප් එක මට එවන්න. ඒක පොඩ්ඩක් අපි අද හිලිවන්තයට පැහැදිලි කරමු කියලා. එයා එවලා තිබුණා. එතකොට එතනම තමයි අපිට බලා ගන්න ඕනේ මොකද වෙන්නේ කියලා. අර මිනිස්සයා අන්න යේසුස් වහන්සේ එනවා කියලා දේශනා කරනවා. தர்ஷன் தான் இதை கொடுத்து இந்த வீடியோ கிளிப் எனக்கு கொடுத்தார். ஆகவே இந்த நாளில் உங்கள் மத்தியில் இதை கொடுத்து நாங்கள் அதை முயற்சி செய்கிறோம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். දෙමළෙන් පැහැදිලි තියෙනවා සිංහල ආය ඉංග්‍රීසියෙන් එකට සවන් දෙන්න පුළුවන්. ඒක ඊටම පැහැදිලි. සාමාන්‍ය පොඩි පණිවිඩයක්. தமிழிலே தெளிவாக இருக்கிறது. சிங்களம் பேசுகிறவர்கள் ஆங்கில மொழி பேசுகிறவர்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். යේසුස් වහන්සේ එනවා කියලා නෝවාගේ නෙවක් වගේ නෙවකුත් හදනවා. இயேசுவானவர் வருகிறார் என்று அந்த இடத்தில் நோவாவின் பேழையை போல ஒன்று உருவாக்குகிறார். ඊට පස්සේ මිනිස්සු ඔක්කොම උට සල්ලි දෙන්න පටන් ගන්නවා. அப்ப அந்த மனுஷர்கள் அந்த இடத்திலே அந்த மனுஷனுக்கு பணங்களை கொடுக்கிறார். ඒ කවදා දෙන්නේ මේ 25 වෙනිදා නත්තල් වලට තමයි යේසුස් වහන්සේ එන්නේ යන්නේ. அந்த நத்தார் 25ஆம் தேதி தான் இயேசுவானவர் வருவார் என்று சொல்லுகிறார். මම කතා කරන්නේ අවුරුදු 2000කට ප්‍රථම නෙවෙයි. ඊයේ පෙරේදා වෙච්ච දේවල්. இது 2000 வருஷத்துக்கு முன்னே சொன்ன காரியங்கள் இல்ல, நேற்று முன்தினம் நடந்த காரியங்கள். මිනිස්සු ඔක්කොම සල්ලි දීලා ඉවරයි. மனுஷர்கள் பணங்களை கொடுக்கிறார். සල්ලි ඔක්කොම ගත්තට පස්සේ பணங்களை வாங்கிய பின்பதாக දැන් ආපහු ප්‍රෝර්චයක් හැවෙනවා. திரும்பமா ஒரு செய்தி வருகிறது. දෙවියන් වහන්සේ විලා මේ ලෝක විනාශ කරන්න තමයි හිටියේ. தேவன் வந்து இந்த உலகத்தை அழிக்கதான் இருந்தார். එතකොට මම ගියා දෙවියන් වහන්සේ හම්බ වෙලා දෙවියන් වහන්සේගෙන් කතා කරලා පස්සේ අර නිනිවේ තුලින් නිනිවේ විනාශ කරන්න හිටපු දෙවියන් වහන්සේ වෙනස් කරා වගේ මගේ හඬට සවන් දීලා දැන් ආයේ එන්නේ නැහැ, දැන් විනාශ කරන්න නැහැ, නමුත් ඔබ ප්‍රවේශම් වෙන්න කියලා ආපහු ප්‍රවෘත්තියක් දෙනවා. நான் போய் தேவனிடத்தில் பேசின பின்பதாக அவர் அந்த இடத்துல நினிவேவுக்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்தாரோ அது போல இப்பொழுது இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு எனக்கு சொன்னான்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார். එතකොට දෙවෙනි ඊමේදී දෙවියන් වහන්සේ දෙනාව ප්‍රථම අවවාදය ප්‍රවේශ වෙන්න. இரண்டாவது வருகையின் பொழுது முதல் எச்சரிக்கை தான் ஜாக்கிரதை உள்ளவராக. දේශනාවට සවන් දෙනකොට මේ දේශනාව බයිබලයේ තියෙනවද කියලා හරියට සවන් දෙන්න. ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இது வேத அடிப்படையில் இருக்கிறதா என்று நீங்க தேடி பாருங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ හරියට සුද්ධාත්ම වහන්සේ තුළ ස්වර්ගයට යන්න පුළුවන් දේශනාවක්ද කියලා පැහැදිලி කරගන්න. தேவனுடைய வார்த்தையின் படியாக அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கூடாக அவருடைய வருகைக்கு போகக்கூடிய வார்த்தைகளா என்று குறித்து தேடி பாருங்க. ඒක අපි කියන්නේ බයිබලේ කියවන්න. ஆகவே தான் உங்களுக்கு சொல்லுகிறோம், அடிக்கடி நீங்க வேதத்தை வாசிங்க. බයිබලේ කියවන්න බැරි ආයෙ ඉන්නවා නම් ඔබට දෙන එකම කරුණ ස්වාමීන් වහන්සේගේ පාපවල ඉඳලා යාත්නා කිරීම. මේ දවස් ගණනාවක් ඔබට දෙනවානේ. ඒ දවස් ගණනාවට එවිලා අනේ ස්වාමිනේ මම වංචාවටපත් නොවි නරකාදියට යන්න නොවි මගේ ජීවිත ආරක්ෂා කරන්න මට බුද්ධියක් නැහැ. බයිබලේ කියවන්න දන්නේ නැහැ. මට කරුණාව දෙන්න. ඒ සුද්ධාත්ම වහන්සේ ඔබට මඟ පෙන්වයි. කවුද හරි දේශකයෙක්, කවුද හරි සභාවක්, කොහොමද ඔබ ඉදිරියට යා යුතුයි කියලා උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. அப்படியே வேதத்தை வாசிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குமா என்றால், எடுத்து கூட்டி அதை வாசிக்க முடியாது என்று நினைத்தா நீங்கள் தேவனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்திருந்து ஆண்டவரே இது உண்மையான பிரசங்கமா, ஆண்டவரே இது ஆவியானுடைய வழிநடத்தலாம் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. කොච්චර බයිබලේ ඔබ කියවොත් හරි සුද්ධාත්ම වහන්සේගෙන් මඟ පෙන්වීම නැත්නම් හරි දේශනාවක් හරි දේ ඔබට හොයාගන්න අපහසුයි. தேவனுடைய வார்த்தை எதை எத்தனை தூரம் வாசித்தாலும் கேட்டாலும் கூட பரிசுத்தாவினுடைய உதவி இல்லாவிட்டால் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. புஷ்பராஜ் හොඳ ගීතිකාවක් ගායනා කරලා තියෙනවා. டாக்டர் புஷ்பராஜ் நல்ல பாடல் பாடி இருக்கிறார். என் மாம்ச சத்தமும் இந்த உலகத்தினுடைய சத்தமும் இணைந்து ஒலிக்குதே ஆண்டவரே, ஆனால் உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தை தெளிவாக கேட்டிட எனக்கு பலத்தை கொடுத்திருங்க. මගේ මාංශ සත්‍යයි මේ ලෝකේ සත්‍යයි මට ඇහෙනවා, නමුත් මේ දෙකම මට අමාරු වෙනවා. ඒකට හැවුම්කන් දෙන්න. අනේ ස්වාමිනේ මේ සද්ද දෙකම මට එනවා. නමුත් ඔබ වහන්සේගේ සද්දේ කුමක්ද කියලා පැහැදිලි කරගන්න මට මනසක් දුන බැනවා. හොඳ ගීතිකාවක්. நல்ல ஒரு பாடல். ඒ නිසා මතක තබා ගන්න. ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் මේ கொள்ளுங்கள். ලෝකේ ඔබට යහපත් ස්වභාවයක් දීලා තියෙනවා. இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு சபையை ඔබ கொடுத்திருக்கிறார். මෙතන බෞතිස්ම අරන් තියෙනවා. இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. බෞතිස්ම අරන් තියෙනවා. ஞானஸ்நானம் මේ எடுத்திருக்கிறீங்களா? ස්වභාව සමාජිකෙක් නා. நீங்கள் ஒரு අංගத்தினரால் දෙවියන් වහන්සේ එනතුරු දෙවියන් වහන්සේගේ වචනේ හරියට දේශනා කරනා වූ අවස්ථාව තියෙන තුරු ඒ ස්වභාව තුළ රැඳී සිටින්න பேதுருஸ் කිව්වා වගේ උන්වහන්සේගේ බලවත් අස්සේ රැඳී සිටින්න උන්වහන්සේ ඔසවන තුරු தேவனுடைய இரண்டாம் வருகை பரியந்தம் நீங்கள் அந்த இடத்திலே காத்திருங்கள், வேதத்தை வாசியுங்கள், அதே போல செய்தியை கேளுங்கள். ஆனாலும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். මේ මියුසික් ගාන අය මතක තියාගන්න. ඕගොල්ලෝ තමයි ගොඩක් ප්‍රවේශ වෙන්න ඕනේ. இசைக்கிற பிள்ளைகள் දැන් මට වේලා මියුසික් නැති වුණොත් හරි මට මේ යන්න පුළුවන්.
நேரத்தில் போதருக்கு ஒரு மியூசிக் இல்லாட்டி அவருக்கு போக முடியும். මට මියුසික් නැතුවත් මේ යන්න පුළුවන්. නැත්නම් මම තනියෙන් ගිටාර එකක් ගාගෙන හරි කීබෝඩ් එකක් ගාගෙන හරි මම යනවා. மியூசிக் செய்கிறவங்களுடைய உதவி இல்லாட்டி கூட போதருக்கு முடியும் தனியே ஏதாவது வாசித்து கொண்டு முன்னோக்கி போக முடியும். ගොඩක් පාලකවරුන්ට ඒක හැකියාව නැහැ. அநேக ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட திறமைகள் இல்லை. මොනවද කරන්නේ? අනිත් සභාවල ඉන්නව මේ කට්ටිය තමයි හොයන්නේ. அவர்கள் என்ன செய்வாங்க, இன்னொரு சபையில உள்ள இப்படிப்பட்ட திறமைசாலிகளை பார்ப்பாங்க. අන්න ජූඩ් ප්‍රවේශ වෙන්නපා. දැන් ඔබ පොඩ්ඩක් ගානවනේ. එතකොට දැන් මීඩියා වලින් ඔක්කොම එනවා. එතකොට ඔබ ගායනාවත් වෙනවනේ. උඹව තමයි උඹ ෆෝකස් කරන්නේ. ஜூட் අනේ ஜாக்கிரதை. මල්ලි අපිට එවිලා උදව් කරන්න. අනේ මගේ දේවමේට එවිලා ඩ්‍රම් ගාන්න. ගාප්පන් ගාලා කෙල්ලිම නරකාදිය කියලා එතනත් ගාප්පා. එතන ගාන්නත් බෑ. එතන නරකාදිය ඉඳලා අයියෝ කෑ ගන්න තමයි වෙන්නේ. ඩ්‍රම් නැහැ. பிரவேச வேணும். ஜூட் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இப்பொழுது நீங்க பாடுறீங்க, அதே போல ட்ரம் அடிச்சுக்கிட்டே பாட்டெல்லாம் பாடிச்சு எல்லாம் காட்டுறீங்க. ஆக இப்போ உங்களை பார்த்து வீடியோவில் பார்த்து உங்களை கூப்பிடுவாங்க. ஆகவே நீங்க அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. පරිවර්තනකාරයා මම උන්ට පරිවර්තන කරනවා නම් ඔය ફોકස් කරන උන්ට පරිවර්තන කරන්න කවුරුත් නැහැ. මට නම් පරිවර්තනකාරී හැම එකම අතල්ලා දෙන්නත් හරි මම දෙමළෙන් සිංහලෙන් කතා කරන මම යනවා. ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்கும் பொழுது அவர் நன்றாக மொழிபெயர்ப்பாளரானால் அவர்களை பார்ப்பாங்க, அவர்கள் எப்படியாக அவர்கள் பக்கமாக கூட்டி சேர்ப்பாங்க. මට එකෙක්වත් ඕන වෙන්නේ නැහැ. இப்படிப்பட்டவர்கள் யாருமே எங்களுக்கு தேவையில்லை. මගේ දෙවියන් වහන්සේ මට ඇති. என்னுடைய தேவன் எங்களுக்கு போதும். ගොඩක් පාලකවරුන්ට ඒ ශක්තියක් නැති නිසා அநேக ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட பலம் අර இல்லாதபடியால் සභාව තුළ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සඳහා ස්වර්ගයට යන්න ඉන්න එකවවත් තමන්ගේ පැත්තට අරගෙන ඌ යනව දේශනාව තුළ ඌ යනව අපිරිසුදුකම තුළ ගෙනියලා උගේ ජීවිත නරකාදීට ගෙනියන්න උත්සාහ. ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பயணத்தில் இருக்கிற ஒரு வாலிபனை அவர்கள் பக்கமாக அழைத்து பிசாசின் காரியங்கள் தந்திரங்களோடு கூட உபாயங்களோடு கூட அவனை பிழையான ரீதியில வழி நடத்துவார். මේ සභාව තුළ කුමක්ද ඔබට නැත්තේ? இந்த சபையிலே என்ன காரியங்கள் உங்களுக்கு இல்ல? සාඳුදා ඉඳලා ඉරිදා දක්වා හැමදාම දේවමේ තියෙනවා. திங்கக்கிழமையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் ஜெப கூட்டங்கள் ஏதாவது ஒரு ஊழியங்கள் இருக்கு. දෙන්න හොඳ අත්වර්සනාදයක්. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 24ම දොර ඇරලා තියෙනවා සභාවක් නම් මේ සභාව තමයි. 24 மணித்தியாலம் எங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சபை தான் அந்த சபை. සමහර සභාවල වලින් උන් රෙන්ට් එකට ගන්නවා වහනවා ඊට පස්සේ ඉරිදා තමයි ඒ දේව මේ අරින්නේ. அந்த இடத்துல ஒரு சில சபைகள் என்ன செய்வார்கள், அந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை மூடுவார்கள், திரும்ப கிழமை நாட்களை மூடி வைத்திருப்பார்கள், திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் திறப்பாங்க. தேவனி සභාවක් නෙවෙයි මේ සභාව. அப்படிப்பட்ட ஒரு சபையில் இந்த சபை. තමන් ඉන්න තැන කොහෙද කියලා හොයාගන්න. நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். තම කවුරුරි දුප්පත් කෙනෙක් කරේ ඇවිලා මට කෑම ආහාරයක් නැහැ කියලා කියනවා නම් පටන් ගත්ත කාලේ ඉඳලා මේ මිනිස්සුන්ට කෑම ආහාරයක් දෙනවා. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், யாராவது சாப்பாடு இல்லை ஏதாவது இல்லைன்னு சொல்லி பிரச்சனையோடு வந்தால் அவர்களை போசி வழிநடத்த இந்த இடத்துல சபையானது அந்த இடத்துல தங்களால் ஏண்ட காரியங்களை செய்கிறது. ජිරේසන මේ ඉන්නේ ඒක ඇත්තද බොරුද? சகோதரி திரேசா இருக்கிறாங்க தானே? අතෝසල කියන්නේ ඇත්ත කතාව. இது உண்மையான கதை. කුඩුකාරයෙක් આવොත් කෑමක් නැත්තම් කෑමක් කාලා යනවා. ஒரு மதுபோதைக்கு அடிமையானவன் வந்தா கூட அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருவோம். යාත්නා කරන්න ඕනේ නම් ඕන තරම් යාත්නා දේවමේ තියෙනවා. நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் வந்தால் இந்த இடத்துல வேண்டிய மாதிரி இடம் இருக்குது. எங்கேயாச்சும் முழங்கால் படிட்டு எந்த இடத்துல இருந்து ஜெபிக்க முடியும். දුර මතක තබා ගන්න. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. පැහැදිලිව යාත්නා කරන අවස්ථාව තියෙනවා. சபையிலே ஜெபிப்பதற்கு இடம் இருக்கிறது. එතකොට බයිබල් ස්කූල් ඕනේ නම් බයිබල් ඉගෙන ගන්න ඕනේ නම් ඔන්න මිරකල් එකඩමි තියෙනවා. පාස්ටර් බෙන්ජමින්ත් එක්ක කතා කරා නම් බයිබල් ඉගෙන ගන්න පුළුවන්. வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் பாஸ்டர் பெஞ்சமின் பேசி மிரக்கல் அகாடமி கூடாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும். දේශනා කරන්න කිප්ප දෙනෙක් මම මාරුවෙන් දේශනා කරනවා. இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுவதற்கு 2-3 பேரை வைத்து நாங்கள் அப்படியே மாறி மாறி செய்கிறோம். ඒ වගේම කන්වෙන්ෂන් එකක් කෙනකොට විවිධාකාර දේශකයන් ගෙවිලා ආත්මික ලෙස පන්නරයක් ලබලවට උගන්වලා යනවා. திருத்துவ பண்டிகை வரும் பொழுது அதுக்கென்று விசேஷித்த ஊழியர்கள் அழைத்து உங்களை பலப்படுத்துவதற்கு வார்த்தை கூடாக அப்படிப்பட்டவர்கள் அழைக்கிறோம். මොනවද තියෙන අඩුපාඩු? என்ன குறைபாடுகள் இருக்கிறது? සමහරුන් කියනවා අර දේශනාව හරිනේ මේ දේශනාව හරිනේ නමස්කාර හරිනේ උඹ හරිනේ. එතනයි ප්‍රශ්න. சபாவனை ஹரி නැත්තේ උඹ හරිනේ. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அந்த பிரசங்கம் சரியில்லை, இந்த நமஸ்காரம் சரியில்லை என்று. அது சரியில்லை, நீ சரியில்லை. එතන කියලා බලපන්. එතනත් මේකම තමයි වෙන්නේ. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல எல்லா இடத்துல அதே தான் நடக்குது. එතකොට ඔබගේ ජීවිත තුළ ඔබට දෙවියන් වහන්සේ දුන්නා සභාව තුළ රැඳී සිටින්න. உங்களுடைய வாழ்க்கை சபையிலே நீங்கள் உங்களுக்கு கொடுக்க பொறுப்புக்கு உண்மை உள்ளவனாக. මේක අන්තිම කාලයක්. இது கடைசி காலம். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது තෝරාගත්තා වූ සියලු දෙනාම වංචාවට පත් වෙන ආ වූ කාලයක්. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். යකාට වෙන මේ පිටේ ඉන්න මිනිස්සුත් එක්ක වැඩක් නැහැ. මතක තියාගන්න. பிசாசுக்கு அந்த வெளிய உலகத்தில் உள்ளவனுக்கு அவனுக்கு அவங்களோட எந்த வேலையும் இல்லை. පිටේ ඉන්නව උත් එක්කමනේ ඉන්නේ.
வெளியே உள்ளவங்க அவனோட தானே இருக்கிறாங்க. ඔහුත් එක්ක මොකටද වැඩ? அவனோட பிசாசுக்கு என்ன வேலை? ඒ තුල ඉන්න ඔබත් එක්ක තමයි වැඩ. இந்த இடத்துல இருக்கிற எங்களோட கூட தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. ඒක තේරුම් ගන්න. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். අන්න එක මගෙන් ඉඳලා මේ හොලි ටින්ටි චර්ච් එකට ගියා. இப்பொழுது என்னிடத்துல இருந்து இப்ப ஹோல்டெண்டிக்கு போயிட்டான். එතකොට යකා හිතනවා අනේ මගේ දරුවෙක් මගේත් එක්ක හිටපු එක බීපු එක සිගරට් බීපු එක රණ්ඩු දබර කරපු එක දැන් එතනට ගියා. ඌ හෙදිලා සෝර්ගෙට යයි. ඉතින් නතර කරන්න ඕනේ. பிசாசு என்ன நினைச்சுப்பான், இவன் நல்லா குடிச்சு வெறிச்சு இந்த இடத்துல தவறான காரியம் செஞ்சு நான் சொன்னபடியெல்லாம் நடந்தான், இப்ப பரிசுத்த திருத்துவாலயத்துக்கு போயிருக்கான், அவன் பரலோகத்துக்கு போயிருவான், ஆகவே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், இவன் எப்படியாவது திரும்ப இழுக்கணும்னு சொல்லி. හලෙලූයා. ஹல்லேலூயா. නමස්කාර කරන ෆයසාව. இந்த நமஸ்கரிப்பதுக்கு இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஒன்று கூடினேன். යකා බලනවා අනේ ෆයස් මේ දෙවිනවාසත් එක්ක ඉඳලා මිනිසුන්ව තදාගෙන සුභාරංචි කියලා සෝර්ගෙට යන්න යනවා. இந்த இடத்துல நமஸ்காரத்தை விழுது அந்த இடத்துல மனுஷர்களை உருவாக்கி அந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை அழைத்துக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோம். பிசாசு யோசிக்கும் எப்படியாவது இவனை அழிக்கணும். යකා ඕන කරන සියලු දේවල් අපි සභාව ගැන සකස් කරනවා වගේ ඔබ ගැන සකස් කරලා ඉවරයි. பிசாசு ஒரு திட்டம் சபையிலே நாங்கள் திட்டங்கள் தீட்டுகிறது போல அவன் எங்களை எப்படி அழிக்கலாம் என்று அவன் ஒரு திட்டத்தை போடுவான். හලෙලූයා. ஹல்லேலூயா. දන්නවද මම මේ තරුණයෝන් නැත්තම් මත් එක්ක හම්බ වෙච්ච ආයව ගොඩනගවන්න ඒගොල්ලන්ව පිරිසිදු කරන්න කොයිතරම් වේයන් වෙනවද කියලා මාංශ වෙනවද කියලා. போதருக்கு உங்களுக்கு தெரியுமா, போதரோடு கூட இருக்கிற வாலிபர்கள் அவரோடு கூட இருக்கிறவங்களை எப்படியாக கட்டுப்படுத்தி எப்படியாக உருவாக்கி அந்த இடத்துல மேற்கொள்வதற்கு எப்படி கஷ்டப்படுகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? තමාර තරුණයෝ මමත් හිතුවේ නෑ සේකයි උංග අදාගන්න පුළුවන්ද කියලා. ஒரு சில நேரத்தில் போதர் யோசிக்கிறா இவர்களும் திருத்த முடியுமான்னு சொல்லி யோசனை வருகிறது. නමුත් ඔවුන් දෙහිදිලා දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය සඳහා සේවය තුල රැඳී සිටිනවා. ஆனால் அவர்கள் திருந்தி இப்பொழுது தேவ ஊழியர்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ආත්මලසනාදය கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். හොයන්නේ දෙවියන් වාස තුල මිනිසුන්ව පිරිසිදු කරලා ස්වර්ගයට ගෙනියාම සඳහා. அப்படிப்பட்டவர்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு மனுஷர்களை அழைத்து கொண்டு போக මේ முடியும். සභාව තුල ඒක නෙවෙයි අරමුණ. இது சபையின் இப்படிப்பட்ட நோக்கம் அல்ல. ලෝකේ ඉන්නව හැම සභාවම ඒ අරමුණ නෙවෙයි තියෙන්නේ. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபைக்கும் அப்படிப்பட்ட நோக்கம் இல்ல. ඔන්න මේ මිනිසයා කරපු දේවල් ගැන බලන්න. இந்த இடத்துல இந்த மனுஷன் செஞ்ச காரியங்களை මේ பாருங்க. මිනිසයා කියපු ගම ඔක්කොම මුදල් ගෙනත් දෙනවා. அந்த மனுஷன் சொன்ன பின்பதாக மனுஷர்கள் எல்லா பணங்களை கொண்டு வந்து ඊට கொட்டுறாங்க. පස්සේ කියනවා යේසුස් වහන්සේ දැන් එන්නේ නැහැ කියලා. அது பின்பதாக இயேசுவான வரலன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ඊට පස්සේ බෙන්ස් කාර් එකෙන් එනවා. அது பிறகு ஒரு பென்ஸ் கார்ல வராரு. හරි දාන්න බලමු. கிளிப்பை போடுங்க தம்பி. සද්දෙත් උදට වොලියම් එක තියන්න. මේ මිනිසුන්ට කනට යන්න බෑක. சவுண்டை நல்லா பாருங்க. 2025 கிறிஸ்துமஸில் பெருவெள்ளம் ஏற்பட்டு உலகம் அழிய போகிறது என கூவி வந்த கானா நாட்டு நபர் படகுகள் கட்ட லட்சக்கணக்கில் பணம் வசூலித்துவிட்டு திடீர் பல்டி அடித்துள்ளார். பணம் செலுத்தியவர்கள் சாரை சாரையாக வரத் தொடங்கிய நிலையில் உலக அழிவை கடவுள் தள்ளி வைத்திருப்பதாக அந்த நபர் கூறியுள்ளார். இணையத்தில் ட்ரெண்டாகும் இந்த எப்போனோவா யார்? மக்கள் ஊரையே காலி செய்துவிட்டு கிளம்பும் இந்த காட்சிக்கு காரணகர்த்தாவாகிய எப்போ ஜீசஸ் அல்லது எப்போ நோவா என அழைக்கப்படும் நபர் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று அறிவித்துக் கொண்டவர். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கானாவில் கோணிப்பை ஆடையுடன் சுற்றித் திரியும் இவரை ஏற்கனவே அதிகளவிலான மக்கள் பின்தொடர்கிறார்கள். 2025 கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து பெருவெள்ளம் ஏற்பட்டு உலகம் படிப்படியாக அழிய போகிறது என எப்போனோவா அறிவித்தார். பைபிளில் கூறப்படும் நோவா பேழையை போன்ற படகுகளை தான் வடிவமைத்து வருவதாகவும் அதில் ஏறி மக்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கூறி லட்சக்கணக்கில் அவர் பணம் வசூல் செய்தார். மக்கள் ஏற ஏற இந்த படகு தானே விரிவடைந்து கொள்ளும் என்றும் சகட்டு மேனிக்கு பொய்களை அள்ளி தெளித்தார் எப்போனோவா. உலகம் அழியாவிட்டால் இந்த நட்சத்திர விடுதியில் தாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என எப்போனோவா வெளியிட்ட வீடியோவை கண்டு உலகமே சிரிக்க தொடங்கியது. ஆனால் எப்போனோவாவின் ஆதரவாளர்கள் அவரது ஒவ்வொரு பேச்சையும் வேதவாக்காக எடுத்துக்கொண்டனர். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களிலும் ட்ரெண்டான நிலையில் படகிற்கு பணம் கட்டியவர்கள் கூட்டம் கூட்டமாக கானா நாட்டின் கடற்கரை நகரமான கேப் கோஸ்டில் குவிந்த காட்சிகள் வெளியாகின. திடீரென புதிய வீடியோவை வெளியிட்ட எப்போனோவா தனது பிரார்த்தனையை ஏற்று உலக அழிவை கடவுள் தள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இன்னும் அதிக படகுகளை கட்ட நமக்கு நேரம் கிடைத்துள்ளதாகவும் கூறிய அவர் யாரும் அவசரப்பட்டு நேரில் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இதனிடையே புத்தம் புதிய பென்ஸ் காரில் எப்போனோவா வலம் வரும் காட்சிகள் வெளியான நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. எப்போனோவாவின் மோசடி குறித்து புகார்கள் குவிந்த நிலையில் வதந்தி பரப்பியதாக கூறி அவரை கானா நாட்டு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எப்போனோவா அதான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறார்.
இந்த நபருடைய பேர் கானா நாட்டில் உள்ள எபோனோவா. இங்கிலீஷில் போடுங்களேன். இங்கிலீஷில் சிங்களம் அந்த தமிழ் தெரியாதவர்கள் இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கலாம். சிங்கள பேசுகிறவர்கள் உங்களுக்கு அது விளங்கும். தமிழ் மொழி விளங்காதவர்கள் திராவிட பாஷාව දන්න ඇති කට්ටියට දැන් පුළුවන් ඉංග්‍රීසි භාෂාවෙන් තියෙන වීඩියෝ ක්ලිප් එක බලන්න. ඊයේ පෙරේදා සිදුවෙච්ච එක 25 වෙනිදා. Abu Noah, the self-acclaimed prophet who claims God will destroy the world on 25th of December 2025, has just announced an update. Take a listen. God reveals to redeem. I have prayed, I have fasted, I have donated, and I have built. And through my prayers, I got another vision. And in the vision, when you look at the number of people coming all over the country, all over the world into the ark, the expansion of the ark couldn't contain them. So I shared my vision to some great men of God who also interceded with me. After the intercession, God has given us some time to build more arks in addition to the 10 that will contain all of us. So tomorrow, nobody should rush to any location. I am not selling tickets. I am not taking money from anyone also. So please, stay home, enjoy yourself, have fun. And also, I am wishing all of you Merry Christmas and a Happy New Year. Still, the ark is there. Repent. 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 God bless you. Now let's give you the background to this trending story. Ebo Noah, a Ghanaian man who has gained massive viral attention on social media, claims to have received a divine vision from God, warning of a catastrophic global flood starting on December 25th, 2025, Christmas Day. He said the heavy rains will last 3 years or more, destroying the world, and that he has been instructed to build arks to save believers, mirroring the biblical story of Noah. Public reaction remains mixed. Many view it as a hoax, content creation stunt, or misunderstanding, with some locals claiming the arks are actually fishing boats built by communities and not his project. Others debate it seriously, though no major religious leaders or authorities have endorsed the prophecy. Notably, the Bible, Genesis 9, states God promised never to flood the earth again, which critics often point out. What do you also say? Do you agree with him or the Bible's statement? Let's hear thoughts in the comment section. Like this video, share and subscribe for more trending stories. එතකොට මේක ඉතාම පැහැදිලි. සමහරුන් ඉන්නවා කොච්චර බයිබලෙ කිව්වොත් හරි ඔගේ මොලේ යක්ෂයා සෝදලා තියෙනවා. இதனூடாக எங்களுக்கு தெளிவாகிறது ஒரு சிலர் எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும் அவருடைய மூளைக்கு எதுவுமே போறதில்லை. දැන් බලන්න දැන් අපි මේ සභාව තුළ ඔබ සූර්ගයට ගෙඩියන පිණිස ගොඩක් කතා කරනවා. නමුත් සමහර උන්ට ඒක ඔලුවට යන්නම නැහැ. பாருங்க நாங்கள் சபையாக எப்படியாக உங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவோம் என்பதை குறித்து இதுக்கு தெளிவுகளை செய்கிறோம். එතකොට මේ මනුස්සයා කරලා තියෙන දේවල් වලින් සම්පූර්ණ මිනිස්සු මෝඩ වෙලා තමන්ගේ මුදල් ටික ඔක්කොම ගිහලා නරකාදියට මිනිස්සුන්ගේ ගෙඩියන පිණිස දාලා තියෙනවා. இந்த மனிதன் மூலமாக எப்படியாக மனுஷர்களை அந்த இடத்துல தலையை குழப்பி எப்படியாவது பணங்களை சேகரித்து நரகத்துக்கு அழைத்து கொண்டு முயற்சி செய்கிறார். මෙහින් ඔබ දෙන සියලු සතයම தேவ ராஜ்ய යන බව තේරුම් ගන්න. இதுல எந்த ஒரு காரியம் செய்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு கணக்கொப்பி இருக்கின்ற நீங்க. அட ராம இவங்க கொடுக்கிற காணிக்கை ஒவ்வொரு சதமும் கடவுளுக்காக பரலோக ராஜ்யத்துக்காக பாவிக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயப்படுத்துப்பா. ஹalleluya. මම ජීවිතේ ගොඩාක් දුරට මට හම්බ වෙන පුදල තුල போதகர் ஜீவிப்பது அநேகமாக அவருக்கு கிடைக்கின்ற பணங்களை வைத்து அவருடைய தன்னுடைய வாழ்க்கை கொண்டு போறார். පුත්තල මේ තියෙන නඩුව අනුව ඔබ දෙනාව දසෙන් කොටස படுரு ගත්තා නම් ඒ නඩුව අපිට මොන දෙන්න බෑ අපාරුස. புத்தளத்தில் முன் கொடுக்கிற வழக்குகளுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை வைத்து எனக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. ඔබව රවට්ටලා මුදලක් ගන්න උත්සාහ කරන සභාවක් නෙවෙයි මේ සභාව. உங்களை ஏமாற்றி பணங்களை பெற்றுக்கொண்டு போகிற ஒரு சபை அல்ல இந்த சபை. පාස්ටර් බෙන්ජමින් තමන්ගේ රැකියාවක් කරගෙන ඒ මුදලොත් මෙතන දාලා දේව රාජ්‍ය ගොඩනගවන්න ඔබ ස්වර්ගයට ගෙනියන උත්සාහ කරන සහෝදරයෝ. பாஸ்டர் பெஞ்சமின் தனக்கென்று ஒரு தொழிலை வைத்து அதன் பணங்களை சபைக்கு போட்டு அதனூடாக
உங்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகிற நோக்கத்தோடு இருக்கிறார். සහෝදර ෆයාස් ජොබ් එකක් කරගෙන දේව රාජ්‍ය සඳහා ඔබට වැඩ කරමින් ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියන්න උත්සාහ කරන සහෝදරනේ. நாங்களும் கூட அந்த இடத்திலே ஏதாவது தொழில்களை செய்து அதன் அடிப்படையில் ஏதாவது காரியத்தை தேவ ஊழியத்தை செய்து கொண்டு முன்னோக்கி போகிற ஜனங்கள். සහෝදර පෙතම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සඳහා තමන්ට හැකියාව තමන්ගේ රැකියාව කරලා ඒ මුදල් දසෙන් කොටසක් දාලා තමන්ගේ තරුණ ජීවිතத்திலே ඔබ ස්වර්ගයට ගෙනියන්න උත්සාහ කරන ස්ථානය. பாஸ்டர் பெத்தம் தன்னுடைய வாலிப பிராயத்திலே அவருடைய எல்லா சொத்துக்கள் அதே போல வேலைகளையும் செய்து கொண்டு வாலிபர்களோடு ஒன்றிணைந்து உங்களையும் அழைத்து கொண்டு போகிறதான நோக்கத்தோடு இருக்கிறதான ஒரு ஊழியக்காரர். මේ 26 දී සභාවත් එක්ක එකතු වෙන්න නම් තමුන්ගේ සභාව කොහටද යන්නේ? තමුන්ගේ සභාව අරමුණ කුමක්ද? ඒ දර්ශනීය කුමක්ද කියලා තේරුම් අරගෙන ඒ සභාවත් එක්ක එකතු වෙලා හරියට ස්වර්ග රාජ්‍ය සඳහා ගමන් කරන්න, තවත් මනුස්සකව ගලවා ගන්න ශ්‍රී ලංකා දේශයේ ඉන්නව එමෙ එක්කෙනා වෙනුවෙන් යේසුස් වහන්සේ ඉපදුනා මෙරුණා කියන දේ හදවතේ තියාගෙන උඹ ස්වර්ගයට ගෙනියන්න උත්සාහ කරා. 2026 வருஷத்திலே சபையோடு நீங்கள் இணைந்திருக்க விரும்புவீர்களானால் சபையின் நோக்கம் என்ன, எங்களுடைய தரிசனம் என்று புரிந்து கொண்டு எங்களோடு இணைந்து இந்த ஓட்டத்திலே எங்களோடு கூட பயணிங்கள். දැන් මේ 31 වෙනි රාත්‍රියේදී ලංකාවේ පාලකවරයෙක් දීලා තියෙන අනාගත වාක්‍ය කීපයක් ඔබට නම් පෙන්වන්න කරන්න යනවා. அந்த 31ஆம் தேதி இரவிலே அந்த இடத்திலே புது வருட ஆராதனையின் பொழுது இலங்கையில ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியத்தை ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்க මිනිසුන්ට போகிறோம். කැමති දැන් අද අනාගත වාක්‍යයයි ඒ වගේම එළිදරව් මේක තමයි කැමති. බයිබලේ තියෙන දේවල් අහන්න කැමති නැහැ. விசுவாசிகளுக்கும் தேவை அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும். அதே போல வேதத்துல சொன்ன காரியங்களை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. එතකොට මම ගොඩක් අයට එළිදරව් කියනවා. දැන් පාස්ටර් මොනවාරි කියන්න ඕනේ නම් මම කතා කරනකොට කියනවා, සමහරවිට යාත්නා කරනකොට කියනවා, ගෙදර යනකොට ඒගොල්ලන්ගේ දේවල් කියනවා. ඒවා තමයි එළිදරව්. සභාව තුල ඉඳලා ඔය කතා කිරීම නෙවෙයි. මනුස්සන්ගේ ජීවිත ගැන දැනගෙන දෙවියන් වහන්සේ යම් කිසි අනුශාසනාවක් දෙනවා නම් ඒක තමයි එළිදරව්. பாஸ்டரோடு கூட ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவருக்கு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது. எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே வீட்டில் வைந்தோ ஏதாவது இடத்துல வச்சு ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய எதிர்காலங்களை குறித்து அவருடைய வாயின் வார்த்தையில் கூடாக ஜெபத்தின் பொழுது அது எங்களுக்கு கேட்கக்கூடும். මේකේ අවුරුදු ඉවර වෙන්න ඉස්සර ෆයල්ස් එනොත් මට ඇවිල්ලා කිව්වා පාස්ටර් ඔයා යාත්නා කරනකොට මේ වෙනි දෙයක් යාත්නා කරා ඒක ඒ විදිහකටම සිදු වුණා කියලා. நானும் கூட போதுரத்தை பகிர்ந்து கொண்டே பாஸ்டர் நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க இதுக்காக இந்த காரியத்தை சொல்லி ஜெபிச்சிங்க அது அப்படியாக நடந்தது என்று. ඔබ දන්නව නේද අර ජෙසි කියන සහෝදරියක් ඇමරිකාව ගිහලා ඉරගෙදර ඉඳලා මාෆියා වෙලා තක් කෙනෙක් එතකොට සම්පූර්ණම පච්ච කොටලා තියෙන තරුණේ ஜெஸ்ஸி என்கிற சகோதரன் அமெரிக்காவில் போய் அந்த இடத்திலே அநேக காரியங்களுக்கு சிறைக்கு படிக்கப்பட்டு அநேக பிரச்சனைகள் முன்கொடுத்து அந்த இடத்துல கை உடம்பு எல்லாம் பார்த்தா நிறைய பச்சை குத்தி அப்படி வந்திருந்தார். මේ යාත්නා කාලේට පස්සෙ මම මේ ගෙදර ඉන්නකොට මටත් අමාරුයි. යාත්නා ඉවර වුණාට පස්සේ ඇවිලා 12 මාර දක්වා මාත් එක්ක කතා කරගෙන இந்த இடத்துல ஜெப வேலை முடிந்து போனவனே போதருக்கு களைப்பா இருந்தது. ஆனாலும் கூட அந்த சகோதரன் வந்து இரவு 12 மணி வரை போதவரோடு கூட இணைந்து பேசிவிட்டு போனார். ඌ ජීවිතේ කතාන්දරය ඔක්කොම දැන් ආපහු මට රිපීට් කරලා කිව්වා. அவருடைய ஜீவி வாழ்க்கை வரலாறை குறித்து போதவரோடு கூட அநேக காரியங்களை கதைத்தார். net එකෙන් එයා කොහොමද මාෆියා වෙලා ඒ ඇමරිකාව හිටියේ කියන එක ඒ ඔක්කොම මට පෙන්නුවා. இன்டர்நெட் கூடாக எப்படி மாஃபியாவு கூடாக கடந்து சென்றேன், என்னென்ன காரியங்களுக்கு முகம் கொடுத்தேன் என்று சொன்னார். පෙන්නලා ඌ කියනවා මම ලංකාවට ආපුකම පාස්ටර් හම්බෙන්න එන්නේ පාස්ටර් කියපු දේ මගේ ජීවිත තුළ ඒ ආකාරම ඉෂ්ට වුණා. இது எல்லாம் அவன் கேட்டு அது உணர்ந்தபடியினால இலங்கை வந்த உடனே போதகரை சந்து பாஸ்டர் நீங்க சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது அது உண்மை என்று சொன்னார். මා ලොකෝට මොකුත් කිව්වේ නෑ. දේව වචනය තුල උට අනුශාසනාව දුන්නා. அந்த இடத்துல போதர் பெரிய காரியங்களை சொல்லவில்லை, வேத வசனத்தின்படி ஒரு சில ஆலோசனைகளை කියන சொன்னார். මගේ අනාගත වතුරුතුමා යේසුස් වහන්සේ හැමදේම බයිබලේ ලියලා දීලා තියෙනවා. எங்களுடைய தீர்க்கதரிசியானவர் இயேசுவானவர் அவர் எல்லா காரியங்களையும் வார்த்தை கூடாக எழுதி දැන් வைத்திருக்கிறார். මම මේ කතා කරගෙන ඉන්නේ අනාගත වාක්‍යය. இந்த இடத்துல போதர் பேசிக்கொண்டிருப்பது அந்த இடத்துல தீர்க்க தரிசனங்கள். යේසුස් වහන්සේ කිව්වා අනාගතයේදී මේ වෙන්නේ බොරු අනාගත වතුරුන් එනවා ප්‍රවේශ වියාලා. ඒක මම එස්වාගෙන අන්‍ය භාෂාව කතා කරලා ඔයාට කියන්න ඕන වෙන්නේ නැහැ. බයිබලේ තියෙන දේවල් මම කියන්නේ. இயேசுவானவர் சொன்னார் இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று இதெல்லாம் ஏற்கனவே வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது. ඒක කිව්වා බයිබල් පදයකුත් කියනවා. පාස්ටර් මේ බයිබල් පදය තුලින් තමයි මට කිව්වේ මම ඇමරිකාව ගියාට පස්සේ ඒ බයිබල් පදය තුල ඔබ කියපු කිසි දෙයක් මම අනුගමන කරන්නේ මෙච්චර
ප්‍රශ්නයක් මට වුණා දෙනොත් මම එන්නේ මෙතනට පාසත් එක්ක විනාඩියක් හරි කතා කරලා යන්න මට ඒක දැනෙනවා කියලා ඔහු කියනවා. அந்த வாலிபன் சொன்னான் அநேக வருஷத்துக்கு முன்பதாக வேத வசனத்தின் அடிப்படையிலும் சொன்ன வார்த்தையை வைத்து சொன்னான் இந்த வசனத்தை வச்சு தான் பாஸ்டர் பேசுனீங்க இப்பொழுது நான் அந்த காரியங்களை முகம் கொடுத்தேன் இப்பொழுது நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது இதெல்லாம் நீங்க சொன்ன காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது ஆகவே இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக நான் මේ வந்திருக்கிறேன் වචනය ගැන මට මතකත් නැහැ. அந்த வார்த்தை போதற்கு ஞாபகத்திலும் இல்லை මේ තරුණයන්ට මම කුමක්ද කියන්නේ? அந்த வாலிபனுக்கு என்ன சொல்ல முடியும் සාමාන්‍ය තරුණයට මම කුමක්ද කියන්නේ? சாதாரணமா ஒரு வாலிபனுக்கு என்னத்தை போதர் சொல்ல முடியும் එලිදරව් අනාගත වාක්‍ය. இதை வெளிப்படுத்தலை சொல்ல முடியும் ගීතාවලි පළවෙනි පරිච්ඡේද. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் துன்பார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவியருடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமாயிரு அப்பதான் அவன் வாழ்க்கை உருப்படும். தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு. இதை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தம்பி உனக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேவ வார்த்தைகள் உன்னை கட்டி எடுப்போம். වචනේ තිබෙන ඒ වචනේ හැරෙන්න වෙන දේවල් කියන්න අවශ්‍ය නැහැ. වචනේ දීවල් එතන එලිදරව් වීමක් තියෙනකොට ඒක කියනකොට ඒක මනුෂ්‍යයන් ආණ්ඩු ඕනේ, තරුණයන් ආණ්ඩු ඕනේ. ඒක තමයි අනාගත වාක්‍ය. එතකොට දැන් මේ 31 වෙනිදා රාත්‍රියේදී පාලකවරයා කියපු එක. එතකොට මේකට සමහර විට මට විවේචනය එන්න පුළුවන්. මේක ඔන්ලයින් එකේ යන නිසා ගොඩාක් මොනවද වෙන්න පුළුවන් මේ SMS ගන්න පුළුවන්. ඒ මේ විවේචනය කරන්නේ අර මේ කියලා. ඒක නෙමෙයි මගේ ප්‍රශ්නේ විලා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් නැගී සිටීම දෙවියන් වහන්සේ අවවාද කරනකොට අවවාද කිරීම දෙවියන් වහන්සේ කියන දේ පැහැදිලි කිරීම. இப்பொழுது நாங்கள் ஒரு வீடியோ கிளிப்பை காண்பிக்க போகிறோம். இதற்கு சம்பந்தமுள்ள ஊழியக்காரர்கள் சில வேளையிலே எங்களுக்கு எதிராக எழும்புவார்கள், இல்லாவிட்ட எங்களுக்கு அந்த இடத்துல மெசேஜ் போடுவார்கள், அநேக எங்களுக்கு எதிரான காரியங்களை செய்வார்கள். ஆனால் தேவன் சொன்ன காரியங்களை செய்வதற்காகவே இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். මේ අවුරුද්ද හරි නැති අවුරුද්දක්. இந்த வருஷம் பொல்லாத ஒரு காலகட்டம். ජනවරි මාසයේ ඉඳලාම මේ රටට සාපයක් වෙනවා. ஜனவரி மாசத்திலிருந்து தேசத்துக்கு ஒரு சாபம் இருக்கிறது. ඒක ජනවරි පෙබරවාරි මාර්ච් වෙනකොට ලොකු ආර්ථික ප්‍රශ්නයකල රට වෙටි යනවා. ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதங்களுக்குள்ளாக பொருளாதார பிரச்சனையிலே இந்த தேசம் அநேக அழிவுகளை அநேக பிரச்சனைகள் முன்கொடுக்கும். ලෙඩ රෝග ගොඩාක් වෙලා මිනිස්සු සභාව තුළින් මෙරිලා වෙටින්න යනවා. அநேகர் சபையிலே நோய்வாய்ப்பட்டு மரிப்பார்கள் சபைக்குள்ளாகவே. මේ ඔක්කොම බයිබලයේ කියලා තියෙන දේවල් තමයි. இதெல்லாம் வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். නමුත් මෙයා කියන දේ සිදු වෙයිද කියන එක දැන් අපිට ඊළඟ ප්‍රශ්නය. ஆனாலும் இந்த நபர் சொன்ன காரியங்கள், இந்த ஊழியக்காரர் சொன்ன காரியங்கள் உண்மையா அது சந்தேகத்துக்கு இடமான காரியங்கள் அநேகர் இருக்கிறது. සිදු වුණේ නැත්තම් කුමක්ද කියන්නේ? அப்படி நடக்காவிட்டால், சம்பவிக்காவிட்டால் என்ன நடக்கும்? අර නෝවා කියපු දේ තමයි. அந்த நோவா சொன்ன காரியம் தான். මේ දේවල් ඔක්කොම එනවා කියලා අපි දන්නවා. දණංගින්දලා යාත්‍රා කරා දෙවියන් වහන්සේ නතර කළා. இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன், ஆண்டவரோடு பேசினேன் என்று இப்படியாக சொல்லுவார்கள். දාන්න බලමු ඒ ක්ලිප් එක. තා භයානක ව්‍යසනයන් 7ක් මට එළිදරව් වී තිබෙනවා. 2026 ජනවාරි මාසයේ ඉර උදා වෙන්නේ. හොඳට අහගන්න. 2026 ජනවාරි මාසයේ ඉර උදා වෙන්නේ. ලංකාවට ශාපයක් එක්ක ඉරක්. ඒක දවස් 365ක් අපේ රටේ ඒ ශාපය තිබෙනවා. විශේෂ කාරණාවලින් මේ රටට විපත් තියෙනවා. අද මම කිව්වා කියලා සංරක්ෂණය කළ තියාගන්න. රෝගයක් එන්න යනවා, ලේවමනේ දානවා, නහින් කටින්. පීනස වගේ උනාට පීනස නොවේ. හඳුනා ගන්නට බැරි රෝගයක්. තව රෝගයක් එන්න යනවා, අසාමාන්‍ය ඔළුව එකක්කම කොතරම් ප්‍රතිකාර කළත් ඒක සුව නොවන අසාමාන්‍ය ඔළුව එකක්කමක්. තුන පෙනහැල්ල ආශ්‍රිත රෝගයක් හැදිලා රෑන් දෙකෙන් මිනිස්සු මැරෙන්න යනවා. ශ්වසන පද්ධතිය. 4 ඔබට ගෙඩි කුෂ්ඨ වගේ මුළු ශරීරෙම ඇති වෙන වසංගත රෝගයක් එන්න යනවා. මේ පහ මේ රටට එන්න යනවා. බරපතල ලෙස ලේ වැගිරීම. එක එක්කෙනා දෙන්න නෙමේ, කණ්ඩායම් දෙකක්
විසින් දෙපැත්තට බෙදිලා මරා ගැනීම විශාල ලෙස. ඊළඟට එන්න යනවා වකුගඩු ආශ්‍රිත රෝගයක්. බඩ ඉදිමෙනවා, කකුල් ඉදිමෙනවා, රෝගය උස්සන්න වෙනවා, සතියෙන් දෙකෙන් තුනෙන් මැරෙනවා. කසන රෝගයක් එන්න යනවා. ඒ සමගම මාර්තු 15 වගේ වෙනකොට ලංකාවේ විශාල ආර්ථික කඩාවැටීමකින් ලංකාව දරිද්‍රතාවයෙන් පෙළෙන ලෝකේ අංක 1 රටක් විදියට රෙඩ් නෝටිස් දෙන්න යනවා. අවසාන කාරණාව මහ විශාල බල පෙරළියකට දේශය මුහුණ දෙන්න යනවා. විශාල බල පෙරළියකට ලබන අවුරුද්දේ හුළඟක් හමනවා. ඒ හුළඟ දවසකට සැරයක් හමාවි, කාටවත් ඒක අල්ලන්න බෑ. එන කුණාටුවක් නෙමෙයි, මද සුළඟක්. ඒ සුළඟ සමග ශාපයක් ගලාගෙන ආවා. ඒ සුළඟ වදින හැම කෙනෙක් මා මේ කිව්ව රෝග වලින් පීඩා විඳීවි. මම දර්ශනයක් දැක්කා සභාවල් ඇතුලේ මිනිස්සු මැරලා වැටෙන විදිහ. ලාජිත මිසවුන්ට අவ்வளோதானா சரி ඒක ඔබට කියලා බලන්න පුළුවන් YouTube එකෙන් බලන්න පුළුවන්. දැන් මේක YouTube වලියාගෙන நீங்களும் தேடி பார்க்கலாம், සර්ච් பண்ணி பார்க்கலாம். සම්පූර්ණම දේශනාවත් එක්ක ඒවා තියෙනවා. அவருடைய முழுமையான பிரசங்கத்திலே இது அநேகம் இருக்கிறது. මේවාටනේ මිනිස්සු යන්නේ. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தானே மனுஷர்கள் தேடி போறாங்க. මාර්ච් 1 වෙනිදා වෙනකොට මේ රට වැටෙනවා, ආර්ථික තත්ත්වය වැටෙනවා. மார்ச் மாதம் வரும் பொழுது இந்த தேசம் அழிந்து போகும் என்று அநேக காரியங்கள் சொல்லுகிறார். දේශපාලන සම්පූර්ණ වෙනස් වෙන්න යනවා. அரசியல் காரியங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். දේශපාලන පෙරළිය කියලා කියන්නේ මොනවද? අනුර කුමාර වැටෙන්න යනවා, රනිල් හරි නාමල් හරි දේශපාලනයට එනවා. ඒකට කියන්නේ පැහැදිලිව කියනවනේ. அரசியல்ல ஒரு மாறுதல் வருது என்று சொன்னால் அனுர எல்லாம் போய் ரணிலோ நாமளோ வருவான்னு தான் சொல்றாங்க. ඔබත් මේ ලංකාවේ ජීවත් වෙන්න යනවා, මමත් ජීවත් වෙන්න යනවා. நீங்களும் நானும் இந்த இலங்கையில தான் வாழ போறோம். මේවාටනේ අද මිනිස්සු යන්නේ. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தானே மனுஷன் தேடி போறாங்க. අපි වාගේ අවංකව ඔබගේ බුද්ධි මට්ටම දියුණු කරලා අනේ පුතේ ස්වර්ග රාජ්‍ය කියලා එකක් තියෙනවා. යේසුස් වහන්සේ කෙනෙක් තියෙනවා. පාපයෙන් පසුතැවිලි වෙලා හිටියේ නැත්තම් ඔබට ස්වර්ගෙට යන්න බෑ කියලා කියන අපිව පිළිගන්නේ නැහැ නේ. ඒ කාලේ යේසුස් වහන්සේට ඒකනේ උන්නේ. අන්න මේ වාගේ උන්ට කියලා දීලා නෝවාගේ බෝට්ටුව තුල ගමන් කරන්න හදනවා. මේ ලොකු බෝට්ටුවක් හදලා කියනවා නුඹලා ගිහිලා සුභාරංචි ප්‍රකාශ කරලා මේ දවස් 7ක යාත්‍රාව තුල මිනිසුන්ව ගෙනලා පිරිසුදු කරන්න. දේමයට ගේන්න. පවුල් පිටින් තාත්තා අම්මා දරුවෝ ඉන්නවා නම් එවිලා වාඩි වෙන්න, දේශනාවට සවන් දෙන්න, ජීවිතේ පිරිසුදු කරගන්න. ඒව සවන් දෙන්නේ නැහැ. මේ දේවා. මේවා මෙයා කියන්න ඕනේ. එමදාම රනිල් කියනවා. එමදාම නාමල් කියනවා. එතකොට බෝට්ටුවෙත් කියනවා, UNPත් කියනවා, සජිපත් කියනවා. ඒක කියන්නද මම ඉන්නේ නෑ. දෙවියන් වහන්සේගේම තාම ළඟයි. දෙවියන් වහන්සේ තුල පසුතැවිලි වෙන්න, පිරිසිදු වෙන්න, පිරිසිදු වීම සඳහා ඒ හදනව තැනක් තමයි බයිබලයේ තියෙන දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය. தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்குது. அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. ஆகவே பரலோக ராஜ்யத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் நாங்கள் அந்த இடத்துல சொல்லுகிறோம். இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள்? இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை செய்து இந்த தேசம் இப்படி அழியும், இப்படிப்பட்ட மாறுபட்ட காரியங்கள் நடக்கும், அரசியல் இப்படி நடக்கும் என்று இப்படி நடக்க போகிற காரியங்களை வைத்து அவர்கள் ஏதோ புலம்புவார்கள். இதை நம்பியா நீங்கள் போகிறீர்கள்? ஆனால் நீங்கள் தேவனுடைய இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்பட போகிறீர்கள். அதிசய මේ සභාවට යන එක අපේ ෆයාස්නා කසන්න පටන් ගත්තකම හිතන්නේ මට කසන්න පටන් ගත්තා එන කැසීම රණාගත වාක්‍යයක්. இப்படி நான் அந்த சபைக்கு அரிப்பு தோகன உடனே ஒரு எனக்கு சொறி வந்துருச்சு. பிரவேச வெப் මේ සඳහා අපි යාත්නා කරන්න යනවා. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போவோம். අපි නෙගිට අපි යාත්නා කරනවා. நான் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம். විශේෂ යාත්නාව. ஒரு விசேஷித்த ஜெபம். මේ ඉතුරු දවස් කාලය තුල මේ අනාගත වාක්‍ය සඳහා අපි යාත්නා කරන්න යනවා. இந்த மிகுதியான இருக்கிற நாட்கள்ல இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்காக, இப்படி போய் தீர்க்க தரிசனங்களுக்காக நான் ஜெபிக்க போவோம். එතකොට අද දවසේදී දැන් අපි යාත්නා කරන්න යන්නේ ස්වාමිනේ මේ බොරු අනාගත වතුර තුල
ස්වාමිනී සභාව ආරක්ෂා කරන්න. இந்த நாள்ல நாங்க ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசியிலிருந்து சபையை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே சாமியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். බොරු ඉගැන්වීම තුළ ස්වාමිනී සභාව ආරක්ෂා කළ මැනව. ஆண்டவரே இந்த கள்ள உபதேசங்களில் இருந்து ஆண்டவரே சபையை விடுவியும். ලෙඩ රෝගීට සුවය කියලා හොයාගෙන යනවා ආයේ යේසුස් වහන්සේ හොයන්න පුළුවන් හදවතක් දුන මැනව. ஆண்டவரே நோய்கள் மத்தியிலே தேவனை தேடி போகிற மனங்களுக்கு மெய்யான தெய்வத்தை தேடுவதற்கு உதவி செய்யுங்க. ඒතර යාත්නා කාලේට ආපු ආයේ සීල දෙනාම ඉදිරියට එවිලා දරගසන්න. ஜெப வேளையிலே வந்து முழங்கால் படியிட விரும்புகிறவர்கள் முன்பதாக வந்து முழங்கால் படியிடுங்க. විශේෂයෙන් මේ දවස් 3ක්ම යාත්නා කරපු අය ඉදිරියට එවිලා දරගසන්න. விசேஷமாக அந்த 3 நாட்களும் தொடர்ந்து உபவாசித்திருந்து இந்த இடத்தில் ஜெபிக்க வந்தவர்கள் முன்பதாக வந்து ஜெபிங்க. අපට දුන්න මිනිසුන් අපි ආරක්ෂා කරගත යුතුයි. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜன கூட்டத்தாரை பாதுகாப்பது அவசியம். මේ ලෝකේ බලවේග දෙකක් තියෙනවා. එක බලවේග දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. දෙවියන් වහන්සේ කල්වාරි කුරුසේදී මෙරිලා ජීවණේ දුන්න එකෙක්වත් නරකාදියට යන්න නොදී උங்க ස්වර්ග ராஜ்யයට ගෙනියන්න. இந்த உலகத்தில் 2 சவால்கள் எங்களுக்கு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக அழைத்து செல்வது, அதே போல பாவத்திலே சாபத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வது. අනිත් බලය යක්ෂයාගේ බලය. அடுத்த காரியம்தான் வல்லமைதான் பிசாசின் උත්සාහ தந்திரங்கள். කරනවා දෙවියන් වහන්සේගේ ලේ වලින් ගලවීම ලැබලා බෞතිස්ම ගත්ත ඔබව කොමරි වංචාවට පත් කරලා යක්ෂ බලවේගය තුල නරකාදියට ගෙඩියන. எப்படியாக முயற்சி செய்கிறான் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஜனங்களை தன்னுடைய தந்திரங்களை உபாயங்களை பயன்படுத்தி எப்படியாக அவன் அண்டையிலே கொண்டு போவதற்கு பிசாசானவன் சத்துருவான முயற்சி මේ செய்வான். සටනේ කොහොමද අපි ජය ගන්න? இந்த போராட்டத்தை எப்படியாக ஜெயம் கொள்வது? එකම ක්‍රමය යාත්නාව. ஒரே ஒரு காரியம்தான், செயல்தான் ஜெபம். එකම ක්‍රමය යාත්නාව. ஒரே செயல்பாடுதான் ஜெபம். යේසුස් වහන්සේ ජයගත්තේ යාත්නාව තුල. இயேசுவானவரை ஜெயம் கொண்டது ஜெபத்தின் நிமித்தமா. එසේනම් අපි දෙවියන් වහන්සේ තුල අපි යාත්‍රා කර ස්වාමීන් වහන්සේගේ දිව්‍ය පාමුලේ ස්වාමීනි මම සිටිනවා මට කරුණාව දෙන්න ඔබ වහන්සේ වගේ යාත්‍රා කරමින් සභාව ආරක්ෂා කරගන්න මගේ පවුල් ආරක්ෂා කරන්න මගේ දරුවන් ආරක්ෂා කරගන්න කරුණාව දුන්න බෑ. அப்படியே நாங்கள் ஜெப சிந்தனைகளை பாடுவோம். ஆண்டவரே சுவாமி உம்முடைய திவ்ய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே சுவாமி எங்களோடு கூட இருக்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். දවස් 3ක යාත්‍රාව තුල ඉන්න අය එඩිතරව ස්වාමීනි මේ අවවාදය ඔබ වහන්සේ අපට දුන්නේ ස්වාමිනේ අපිව ආරක්ෂා කරන පිණිස. එසේනම් ඒක අවංකව ඔබ වහන්සේ වාගේ මම යාත්‍රා කරලා ගෝලුන්ව ආරක්ෂා කරගත්තා වාගේ මට දුන්න ස්වභාව මට දුන්න පවුල් ආරක්ෂා කරගන්න කරුණාව දෙන්න. இந்த இடத்துல 3 நாள் தொடர்ந்து எங்களோடு கூட உபவாசத்தோடு கலந்திருக்கிற ஒன்றிணைந்திருக்கிற நீங்கள் இந்த இடத்துல உண்மையா நீங்க கூப்பிடுங்கள். அந்த இடத்துல இயேசுவானவர் தன்னோடு கூட இருந்தவர்கள் எப்படியாக பாதுகாத்து வழிநடத்த அதே போல நாங்களும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். යාත්‍රාවට අලස වෙන්න එපා. அந்த இடத்திலே சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා නොකඩවාම යාත්‍රා කරන්න. தேவனுடைய வார்த்தை சொல்லுது இடைவிடாமல் එඩිතරව ஜெபியுங்கள். යාත්‍රා කරන්න. அந்த இடத்திலே ස්තුති ප්‍රශංසාවෙන් යාත්‍රා කරන්න. அந்த இடத்துல ஸ்தோத்திரத்தோடு ஜெபியுங்கள். උන්වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් කරමින් යාත්‍රා தேவ කරන්න. நாம மகிமைக்காக ஜெபியுங்கள். ஹalleluya.